இறைவன் நாதம் என்கிற தத்துவத்தை உற்பத்தி பண்ணுவதை பார்த்தோம். எப்படி உற்பத்தி பண்ணார்? மாயையில் தன்னுடைய சக்தியை செலுத்துகிறார். சக்தி எப்படி இருக்கு? ஞான சக்தியாக இருக்கு. அது நல்லா புரிஞ்சுக்கணும். ஞான சக்தியை மாயைக்குள்ள செலுத்தும் பொழுது என்ன உண்டானது? நாதம் உண்டானது. இந்த நாதம் தான் நான் சொன்ன சொல் பிரபஞ்சம் பொருள் பிரபஞ்சம் ரெண்டுத்துக்கும் மூலமாக இருக்கு. விளங்க புரியுது நான் சொல்றது? சொற்பிரபஞ்சம் பொருள் பிரபஞ்சம் ரெண்டும் எங்கேருந்து உற்பத்தி ஆக போகுதுப்பா? நாதம். இந்த நாதம்ங்கிற தத்துவத்தில் உண்டாகும். போட்டுருக்காங்க பாருங்க. இது மாதிரி நாங்கள் போட்டே கொடுத்துட்டேன், உங்களுக்கு போட மறந்தாச்சு சொன்னால் அதே மாதிரி போனால் போட்டுட்டாங்க. உங்களுக்கு முன்னாடி கையில் கொடுத்தா கையில் நீங்கள் வச்சுட்டு இப்படியே பார்த்துட்டு இருப்பீங்க. கலரில் போடணும். இப்போ நாதத்திலிருந்து என்ன உண்டாகுது? சொல் பொருள். சொல்லோட மீனிங் பொருள் அப்படி கிடையாது. சொல்லுக்கு அர்த்தம்ங்கிறதே பொருள்னு சொல்லுவான். அந்த அர்த்தம் கிடையாது இங்க. புரியுதா? சொல் அப்படிங்கிறது கேட்டல் சம்பந்தமாக இருக்கக்கூடிய ஒரு பிரபஞ்சம். பொருள்ங்கிறது பார்த்தல் சம்பந்தமாக இருக்கக்கூடிய ஒரு பிரபஞ்சம். இந்த உலகம் நமக்கு பார்த்தல் கேட்டல் இரண்டு விஷயமா நமக்கு இருக்கு. ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கங்க. இதுல இந்த கேட்டல் மட்டும் சாமியை தனியா வச்சிருக்காரு அப்படின்னா நம்ம எல்லா எதனால உயிர்வோம்னா திருவைந்தெழுத்து ஜபம் என்பதனாலதான் எல்லாரும் உயிர்வோம். நிறைவுல இந்த 5 எழுத்து ஜபிக்கிறதுங்கிறது வாக்கோட சம்பந்தப்பட்டது. அந்த வாக்கு அதை வச்சுதான் பேசுறோம். சிவாய நம்ம சொல்றோம்னா நம்ம பேசுறது எல்லாமே யாருடைய கண்ட்ரோல்ல இருக்குன்னா நேரடியாக இந்த பரசிவத்துடைய கண்ட்ரோல்ல இருக்கு. இந்த பொருள் பிரபஞ்சம் மட்டும் அங்கங்க தத்துவ காரண கண்ட்ரோல் உற்பத்திக்குன்னு அதுக்கு நாட்கள் உற்பத்தி பண்ணி அங்கங்க நியமிச்சிருவாங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட் மட்டும் யார் கண்ட்ரோல்ல இருக்கும்? சிஎம் சார். ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருக்காரு. ஃபினான்ஸ் மினிஸ்டர். அப்போ மினிஸ்ட்ரியை யார் கையில் வச்சுருக்கா? சிஎம்ஏ வச்சுக்கிறார். மற்றதுக்கெல்லாம் தனி மினிஸ்டர் போட்டு பார்த்துக்கிறார். உதாரணத்துக்கு பொருள் பிரபஞ்சத்துக்கு காரண கடவுளர்கள் வருவாங்க. இங்கே இதுதான் பொருள் பிரபஞ்சம். இது முழுக்க பொருள் பிரபஞ்சம் தான். இப்போ உங்களுக்கு இதுக்கு முன்னாடி சொல் பிரபஞ்சத்தை பார்க்கணும். சொல்லானது நமக்கு 4 வகைப்பட்டது. சொல் பிரபஞ்சம் நமக்கு 4 வகைப்பட்டது. அதனால வாக்கு 4 சொல்லுவோம். 4 வகை வாக்கு. அது என்னென்ன வாக்கு? சூக்குமை வாக்கு, வைசந்தி வாக்கு, மத்திமை வாக்கு, வைகரி வாக்கு, சூக்குமை வைசந்தி மத்திமை வைகரி. ஆக்சுவலா நம்ம பேசக்கூடிய வாக்குகள் என்பது எதனுடைய அடிப்படை? அதுக்குள்ள என்ன இருக்கு? சப்தம். சப்தம் தான். இப்ப நம்ம வைத்துக்கிறது பேசிக்கிறது எல்லாமே என்னதுதான்? சப்தம். சப்தத்தைக்கு சில வரி வடிவம் வச்சுக்கிட்டோம். ஆமா இல்லையா? அப்போ பேசிக்கா மொத்தம் எத்தனை சப்தம் இருக்கு? 50, 49 சப்தம் நமக்கு பொதுவாக சொல்லப்படும். இதுதான் வடமொழி எழுத்துக்கள். புரியுதுங்களா? வடமொழியில மொத்தம் எத்தனை எழுத்து வரும்னா 49 எழுத்து வரும் பொதுவா. அதான் 52 சொல்லுவாங்க. 52. அதேதான் சொல்றாருங்க. ஐம்பத்தி ஒரு வண்ணம் மொத்தம். 51 சப்தம் இருக்கு. 51 சப்தத்துல 49 தான் வடமொழிகள். சப்தம் மொத்தம் எத்தனை? 51 சப்தம் உலகத்துல சாமி வச்சிருக்காரு. மக்கள் பேசுறது அந்த 51 சப்தத்தையும் பல எழுத்துக்களாக நம்ம எழுதுறோம். அப்போ லாங்குவேஜ் எழுத்த பொறுத்து தான். ஆனா எல்லா லாங்குவேஜ்லயும் என்னதான் இருக்கும்? இந்த 51 சப்தம் தான் இருக்கும். அதை புரிஞ்சுக்கணும். நல்லா
இந்த சப்தத்தை மாற்றி மாற்றி போயிட்டு தான் என்ன பண்ணிக்கிறோம், நம்ம மொழிகளாக பேசிட்டு இருக்கிறோம். அதை நம்ம எழுத்துக்களாக வைக்கிறோம். அது நம்ம அதான் லாங்குவேஜ் இருக்கிறது. ஆனால் எல்லா லாங்குவேஜுக்குள்ளே இருக்கிறது என்னது தான், இந்த சப்தம் தான். இந்த சப்தத்தை தான் சாமி உற்பத்தி பண்ணார். இப்போ ஆமாம், எல்லாமே ஒன்று தான். அதனால இந்த முதல்ல இருப்பது சப்தம் உற்பத்திக்கு உரிய நிலைக்கரல், அதான் சூக்குமை அனுப்பு. இப்போ ஒருத்தர் ஊமையா இருக்கார், பிறந்ததுலேருந்து ஒரு ஊமை. அவருக்குள்ள பேசி மாதிரி பேசிக்கிட்டார். அவர் நல்லா வியாபாரமாக இருக்காங்க. இப்போ அவருக்குள்ள நமக்குள்ள மனசில் போயிருக்காங்க, அவருக்குள்ள பேசி மாதிரி பேசி பண்ணார். அவருக்கு காது கேட்காத வச்சுக்கோங்க. காது கேட்காதுன்னா அவர் எந்த சப்தத்தையும் கேட்டே இருக்க மாட்டார். இப்போ ஆனால் உள்ளுக்குள்ள அவர் பேசி மாதிரி பேசுகிறார். எந்த வார்த்தையும் கேட்டுக்கொள்ளாமல், எந்த ஒரு எழுத்தையும் அவர் கேட்கணும் இல்லை, எதுவுமே தெரியாமல் உள்ளுக்குள்ள அவருக்கு பேசிக்கொள்ளக்கூடிய வார்த்தை இருக்குல்ல. இப்போ அது எந்த எழுத்துல நமக்கு தெரியாது, அவருக்குமே தெரியாது. ஆனால் பேசுவதற்குரிய நிலைக்கலம். அப்போ ஊமையா இருந்தாலும் பேசக்கூடியவராக இருந்தாலும் பேசுவதற்குன்னு இருக்கக்கூடிய நிலைக்கலன்னு ஒன்று இருக்குல்ல, இவங்க பேசுவாங்க அப்படின்னு எல்லா உள்ளுக்கும் உண்டு. குரங்கா இருந்தாலும் வாழா இருந்தாலும் உள்ளுக்குள்ள அது என்ன பண்ணுவோம், விஷயத்தை கன்வே பண்ணுறதுக்கு, அது நினைக்கிறதுக்கு, மனசுக்குள்ள நினைக்கிறதுக்குன்னு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய பேசக்கூடிய அடிப்படை நிலைக்கலம். அதுதான் சூக்குமை வாக்குன்னு சொல்றாங்க. சூக்குமை வாக்கு அது பேசக்கூடிய தன்மைன்னு வச்சுக்கொண்டே, பேசக்கூடிய எபிலிட்டி. இப்போ ஊமைக்கு அது கிடையாதாருன்னா ஊமைக்கு உண்டுங்கிற சொல்றதாக வாங்கல. ஒருத்தர் ஊமையா இருந்தாலும் கூட உள்ளுக்குள்ள அவர் என்ன பண்ணுவார், தனக்குள்ள ஒரு விஷயத்தை கன்வே பண்ணிப்பாரு, விஷயம் பேசிப்பாரு, நினைப்பாரு. ஊமனார் கண்டகனார் அப்பர் சாமி. அதுதான் அந்த காரணங்கள்லாம் போகாதீங்க, அதெல்லாம் இந்த சம்மந்தம் இருக்கிறது. இதை மட்டும் இப்போதைக்கு ஞாபகம் வச்சுங்க. சப்தம் அப்படிங்கிறது முதல்ல சூக்குமமாக இருக்குது, எல்லாருக்குள்ளேயும் இருக்குது, பேசுவதற்குரிய விஷயமாக இருக்குது. அது வெளியில் அவர் ஊமையாக போனதுக்கு, ஊமையாக இருக்காருன்னா அதுக்கு மேலே அந்த வாக்குகள் டெவலப் ஆகிறதுக்குரிய கருவிகள் தான் என்ன இல்லை அவர்கிட்ட இல்லாதனால சப்தமாக வெளியில் தோன்றவில்லையே தவிர்த்து உள்ளுக்குள்ளே அவருக்கும் என்ன இருக்குது, பேசக்கூடிய ஆற்றல்னு ஒன்று இருக்குது. இந்த பேசக்கூடிய ஆற்றல் தான் என்னன்னு சொல்கிறாங்க, சூக்குமை வாக்கு, சூக்ஷ்மை வாக்குன்னு சொல்லுவாங்க. விளக்கம் புரியுதுங்களா? அடுத்தது பைசந்தி வாக்கு. பைசந்தி அப்படின்னா என்ன அர்த்தம்னா விலங்கி பஸ்யந்தின்னு வடமொழி சொல்லுது. ஆக்சுவலாக பஸ்யந்தி அதுதான் பஸ்யந்திங்கிற வடமொழி சொல்லுதா, பைசந்தி தமிழ் படிச்சிருக்காங்க. வாசுந்தின்னு ஒன்று வைக்கும், அது இல்லை பார்த்தீங்களா? வாசுந்தி முராரியில் நல்லா, கும்பகோணம் முராரியில் நல்லா இருக்கும். பாசுந்தி அந்த இது கிடையாது, பைசந்தி. பாலை நல்லா காய்ச்சணும், நல்லா மில்க், நல்லா ஃபுல் க்ரீம் மில்க் நல்லா காய்ச்சணும். காய்ச்சி நல்லா காய ஆடையை மட்டும் எடுத்து கலெக்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். பாலை காய்ச்சிக்கிட்டே இருக்கணுமா, பாலை காய்ச்சி அந்த ஆடையை எடுத்துகிட்டே இருக்கணும். அதில் ஸ்வீட் மிக்ஸ் பண்ணி ஏலக்காய் தூள்லாம் போட்டிங்கன்னா பாஸ் சில் பண்ணி தான் சாப்பிட்ணும், கூலிங்காக சாப்பிட்ணும் பாஸ், நல்லாயிருக்கும். அது கிடையாது இது, அதுக்காக தான் சொல்ல வந்தேன். நீங்கள் அதே என்ன நினைக்கிட்டு இருக்கீங்க இப்போ? பஸ்யந்திங்கிற சொல்லு வடமொழி சொல்லு, தமிழில் அதுக்கு வைசந்தி. இப்போ முட்டை பார்க்குறோம், கோழி இருக்குது, சேவல் கோழி அந்த முட்டையிலேருந்து பிறக்க போகுதுன்னு வச்சுக்கோங்க. சேவல் கோழி இறைகளில் எத்தனை வண்ணம் இருக்கும், எத்தனை விதமான வண்ணம் இருக்கும், பல வண்ணங்கள் இருக்கும். அந்த சேவல் கோழி இப்போ நாளைக்கு இந்த முட்டை ஒரு முட்டை வச்சுருக்கீங்க, அந்த முட்டைக்குள்ளே சேவல் கோழி தான் வரப்போகுதுன்னா அந்த முட்டையை உடைச்சி பார்த்தா அதுக்குள்ளே அந்த வண்ணங்கள்லாம் இருக்குமா இருக்காதா? ஆனால் சேவல் கோழி எங்கேருந்து வந்துச்சு, முட்டை உள்ளேருந்து தான் வந்துச்சு. அப்போது சேவல் கோழியினுடைய வண்ணம்லாம் அது உள்ளே இருக்குதுதா இல்லையா? இருந்தது, இப்போ விலங்கி தோன்றலை, ஆனால் இருக்குது. விளங்க முடியுதுங்களா? மயில் இருக்குது, மயில் முட்டையை உடைச்சி பார்த்தா மயிலோட இறகுல உள்ள அத்தனை வண்ணமும் அதில் தெரியுமா? அதில் என்ன தான் இருக்கும், ஒரு மஞ்சள் கருவும் ஒரு வெள்ளைக்கருவும் தான் இருக்கும். முட்டையை உடைச்சி பார்த்தா என்ன இருக்கும், அதுக்குள்ளே ஒரு மஞ்சள் கரும் வெள்ளைக்கருவும் தான் இருக்கும். அதே மஞ்சள் கரு வெள்ளைக்கரு வச்சார் சாமி. இந்த வெள்ளைக்கரு அப்படி
கருவுக்குள் இருக்கக்கூடிய உயிருக்கு கூட சாமி உணவு வைக்கிறார். அந்த வெள்ளைக்கருவு தான் கருவுக்குள்ள வளரக்கூடிய உயிருக்கு உணவு. மஞ்சள் தான் யோக்கு, அதுதான் உயிராக வளரப்போகுது. சுற்றி இருக்கக்கூடிய வெள்ளையே அது சாப்பிட்டுக்கும், உள்ளே இருக்கிற வரைக்கும் சத்து அது. அல்புமின்னு அதுக்கு பேர். அதை சாப்பிட்டுக்கும், அந்த உயிர் சாப்பிட்டுட்டு வாழும். அந்த மஞ்சள் கருவுக்குள்ளே மயில் முட்டையை உடைச்சி ஊற்றினாலும் மஞ்சள் வெள்ளை தான், கோழி முட்டையை உடைச்சி ஊற்றினாலும் மஞ்சள் வெள்ளை தான். வேறு எந்த முட்டையை உடைச்சி ஊற்றினாலும் அது என்னது தான்? மஞ்சள் வெள்ளை தான். உடச்சி ஊற்றுறது பிறகு இந்த கோழி, இது கோழியோட முட்டை, மயில் முட்டை கண்டுபிடிக்க முடியுமா? ஆனால் அது கோழி முட்டை தான், மயில் முட்டை தான், அதில் மாற்றம் இல்லை. அது உள்ளேருந்து மயில் குஞ்சு தான் வரப்போகுது. நாளைக்கு பெரிய மயிலாகி அது கழட்டு மயிலாக ஆனதுக்கு பிறகு அது எவ்வளோ வண்ணங்கள் வரப்போகுது, அத்தனை வண்ணமும் அந்த முட்டைக்குள்ளே இருக்கா இல்லையா? இருக்குது. அத்தனை சக்தி அதுக்குள்ளே சாமி வச்சுருக்கார். வெரி குட், சூக்ஷமாக இருக்குது. அதுபோல் நம்ம வாக்கில் வா இக்கு ட இஸ் ட இர் இப்படி சொல்லக்கூடிய வார்த்தைகள் சொற்கள் எல்லாமே இந்த பைசந்தி வாக்குக்குள்ளே இருக்குது. ஆனால் விளங்கி தோன்றாமல் முன்னாடி வெறும் பேசக்கூடிய ஆற்றலாக மட்டும் இருந்துச்சு. இப்போ எழுத்துக்களாக இருக்குது, உண்டாகுது, ஆனால் விளங்கி தோன்றாது. எழுத்துக்கள் சொற்கள் பிறக்கக்கூடிய நிலைக்கலன். இதெல்லாம் பேச்சு பிறப்பதற்குரிய நிலைக்கலன், அதை ஞாபகம் வச்சுங்க. இது எழுத்துக்களும் சொற்களும் பிறப்பதற்குரிய நிலைக்கலன் என்னது? பைசந்தி வாக்கு. அதுக்கு உதாரணம் மயில் முட்டை நீர்மை போலன்னு எழுதிக்கணும். மயில் முட்டைக்குள்ளே உடைச்சு பார்த்தோம்னா மஞ்சக்கரு வெள்ளக்கரு தான் இருக்கும். ஆனால் மயிலோட இறகு உள்ள நிறம்லாம் தெரியுமா? தெரியாது. ஆனால் அதுக்குள்ளேயே அந்த நிறம் இருக்கா இல்லையா? அப்போ அது உள்ளேருந்து தான் வந்துச்சு, அந்த முட்டைக்குள்ளேருந்து தான் வந்துச்சு எல்லாமே. அதனால் அதுக்குரிய நிலைக்கலனாக இருக்குது, எழுத்துக்களுக்குரிய நிலைக்கலனாக இருக்குது. நீர்மை முட்டைக்குள்ளே இருக்கக்கூடிய கரு நீர்மையெல்லாம் டைலூஷன் அர்த்தம். புரிஞ்சுதா? அதுக்கு அடுத்தது மத்தியமே வாக்கு. இந்த மத்தியமே வாக்கு இஸ் நத்திங் பட் மைண்ட் வாய்ஸ். நம்மளுடைய மைண்ட் வாய்ஸ் தான். எழுத்து சொல்லலாம் உண்டாயிட்டு மனசுக்குள்ளே பேசிக்கிறோம்ல, நினைக்கிறோம்ல, அதான் மத்தியமே வாக்குன்னு பேர். மைண்ட் வாய்ஸ் தான். இந்த ஒவ்வொரு வாக்கும் எங்கெங்கே இருக்குங்கிறது கூட இடம் உண்டு. சூக்குமை வாக்கு மூலாதாரத்தில் இருக்கும். சூக்கும வாக்கினுடைய பிறப்பிடம் மூலாதாரம். வைசந்தி வாக்குடைய பிறப்பிடம் நாபி கமலம். மத்தியமே வாக்குடைய பிறப்பிடம் இதயஸ்தானம். அடுத்து யார் இருக்கா? வைகரி வாக்கு. இந்த வைகரியில் 2 விதம் இருக்கு. வைகரியில் 2 டைப் இருக்கு. ஒன்று ஸ்தூல வைகரி, இன்னொன்று சூக்ஷ்ம வைகரி. ஸ்தூல வைகரி, சூக்ஷ்ம வைகரி. வைகரினா என்னன்னா, மனசுக்குள்ள நீங்க நினைக்கிறீங்க, மைண்ட் வாய்ஸ் சொல்றாங்க. அது வெளியில வரணும்னா என்ன அதுல சம்மந்தப்படணும்? சரி, இந்த பாட்டு சம்மந்தப்படணும். மனசுல விஷயத்தை நினைக்கிறேன், அது உள்ளுக்குள்ள பேசிட்டு தான் இருக்கீங்க. அந்த பாட்டில் எடுத்து நீங்கள் வச்சுக்கணும். அப்படி நான் நினைச்சாதுக்குள்ள பாட்டில் வந்து வார்த்தைகள்லாம் விட்டா இல்லையா? வாக்குகள். ஆனால் வெளியே நான் கேட்குதா? இந்த வெளியில் கேட்கணும்னா என்ன பண்ணணும்? வாயை அடைச்சு கேட்கணும். அப்போ இந்த வோக்கல் கார்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த தொண்டை பகுதியோட சம்மந்தப்பட்டதுன்னா, மத்திய வாக்கோட சம்மந்தப்பட்டது, அந்த வாக்கு என்ன மாறிடுது? வைகரி வாக்காக மாறிடுது. இங்கே உள்ள உதாரணம்னு ஒரு காற்று இருக்குது, கண்ட காற்று. பின்னாடி படிப்போம் அதை பற்றி. உதாரணம் அப்படிங்கிற அந்த காற்று மத்திய வாக்கோட சேரும்பொழுது என்ன ஆகுது? வைகரி வாக்காக மாறுகிறது. அதே வைகரி வாக்கு தனக்கு மட்டும் கேட்குற மாதிரி பேசுனா அது சூக்ஷ்ம வைகரி. இப்போ நான் உங்கள்கிட்ட பேசியிருக்கிறேன், இது ஸ்தூல வைகரி. இதுதான் இந்த வாக்குகள் பற்றின விஷயம். மத்தியமைங்கிறது உள்ளுக்குள்ள நினைப்பு, வெளியில மைண்ட் வாய்ஸ், மனசுக்குள்ள நினைப்பு. ஸ்தூல வைகரி, ஸ்தூல வைகரி, ஸ்தூல வைகரிமா ஸ்தூலம், அதுதான் ஸ்தூலம்னு எழுதியிருக்கணும்.
சூழ வைகரி, சூட்சம வைகரி எழுதிங்களா? இதுதான் இந்த வாக்கு சம்பந்தமான விஷயம். இந்த 4 வாக்குகளும் யார் செயல்படுத்துறா? அனாதி பரசிவத்தை சிவமே செயல்படுத்துற. அப்போ நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் ஒவ்வொரு வார்த்தையும் யார் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கா? பரசிவமே, நேரடி பரசிவமே எல்லா சத்துவம் எல்லா உயிர்களுக்குமே இருக்கார், கண்ட்ரோல் நம்ம தொடர்பில் இருக்கார். விளக்கம் புரியுதுங்களா? இப்போ அடுத்தது பொருள் பிரபஞ்சத்துக்கு வரும். பொருள் பிரபஞ்சம் முதல்ல என்ன உற்பத்தியானது? நாதம் உற்பத்தியானது. நாதத்திலிருந்து சொற்பிரபஞ்சம் உண்டாயிருக்கு. நாதத்திலிருந்து பொருட்பிரபஞ்சம் உண்டாக போகுது. இப்போ நாதம் எப்படி உண்டானதுன்னு சொன்னேன்? மாயையும் வெரி குட் ஞான சக்தியும். அதான் மேலே போட்டிருக்கு பாருங்க. அனாதி பரசிவம். புரியுதுங்களா? பரசிவம் எப்படி வந்து முதல்ல ஆணுச்சு? வாங்க வாங்க வாங்க. வாங்க உட்காருங்க. அப்படியா? சரி சரி. அப்போ முதல்ல என்ன சொன்ன? மாயைக்குள்ள சுவாமி ஞானசக்தி மிகுதியாக பார்க்கும் பொழுது என்ன உண்டானது? நாத தத்துவம் உண்டாகிறது. அதுதான் போடுறாங்க சைடில், ஞானசக்தி மிகுதி. புரியுதுங்களா? அதுக்கு மேலே 2 பிரிவு இருக்கு. அது என்னது? பரசிவம், அடுத்து நாதம் இருக்கு. இடையில 2 பேர் இருக்காங்க. யார் அது? போட்டு காமிச்சிருங்க. சிவம் சக்திங்கிற வடிவம் இருக்கு. இந்த படத்தில் அது இல்லை, ஆனால் இருக்காங்க. ஏன்னா அந்த சிவம் தான் சக்தியை செயல்படுத்துறாரு. இப்போ சக்தி மாயைக்குள்ள ஞானசக்தி மிகுதியாக போகும்போது என்னாச்சு? நாதம்னு ஒன்று உண்டானது. அந்த நாதம் தான் எல்லாவற்றுக்கும் காரணமாக நிற்குது, அடிப்படையாக நிற்குது. அதுதான் சொற்பிரபஞ்சம் உற்பத்தி பண்ணது. இப்போ அடுத்து பொருட்பிரபஞ்சம் உற்பத்தி ஆகுது. இப்போ கிரியாசக்தி மிகுதமாக சாமி எதை பார்க்குறாரு? திரும்பி நாதத்தை பார்க்குறாரு. நல்லா புரிஞ்சுக்கணும். திரும்பி மாயையே பார்க்குறாரு, புரிஞ்சுக்கூடாது. ஆமாம், மாயையை வந்து மாயையோட சிவத்த சக்தி, சிவம் மாயையை ஞானசக்தி மிகுதியாக பார்த்தபோது சொற்பிரபஞ்சத்தில் நாதம் உண்டாச்சு, சொற்பிரபஞ்சம் உண்டாச்சு. ஞானசக்தி மிகுதி. திரும்பி கிரியாசக்தி மிகுதின்னு இருக்கு. திருப்பி பாருங்க, ஞானசக்தி கிரியாசக்தி பிளஸ் திருப்பி கிரியாசக்தி ஞானசக்தி இருக்கு. பார்த்தீங்களா? அதையாவது தெளிவாக சொல்றேன். ஏன்னா சென்னையில் ஒரு மாணவர் என்ன கேள்வி கேட்டார் இல்லையா? சாமி மாயை ஞானசக்தி மிகுதியாக பார்க்கும்போது நாதம் உண்டாச்சு, கிரியாசக்தி மிகுதியாக பார்க்கும்போது சித்து உண்டாச்சு. திரும்ப இங்கேயும் கிரியாசக்தி மிகுதியாக பார்க்கும்போது மகேஸ்வரம் உண்டாயிருக்கு, இங்கேயும் இந்த தானே உண்டாயிருக்கணும். ஏன்னா கிரியாசக்தி மிகுதி அதே சாமி அதே மாயை. அப்போ என்ன உண்டாயிருக்கணும்? அதுதான் உண்டாயிருக்கணும். இங்கே எப்படி மகேஸ்வரம் உண்டானது கேட்டார். புரியுதா கேட்குற கேள்வி? அதுக்கு தான் சொல்றேன், சாமி எதை பார்க்குறார்? மாயை ஒரு தடவை தான் பார்த்தார். மாயைய ஞானசக்தி மிகுதியாக பார்த்தோன்னா நாதம் உண்டாச்சு. அடுத்தது கிரியாசக்தி மிகுதியாக நாதத்தை தான் பார்க்குறாரு. நாதத்திலிருந்து இருந்து உண்டாரு. விளக்குறதுங்களா? இப்போ ஞான கிரியாசக்தி மிகுதியாக இந்த பார்க்கும்பொழுது என்ன உண்டாச்சு? சாதாக்கியம் அப்படின்னு தத்துவம் உண்டாகுது. விளக்குறதுங்களா? அதே மாதிரி திரும்ப கிரியாசக்தி மிகுதியாக சாதாக்கியம் தத்துவத்தை பார்க்கும் பொழுது மாயத்திரம் உண்டாகுது. திரும்ப ஞானசக்தி மிகுதியாக மாயத்தை பார்க்கும் பொழுது சுத்தமிஸ்மை என்று 5 தத்துவங்கள் இப்படிதான் உண்டாகும். இந்த 5 தத்துவங்களுடைய நேரடி அனாதி பரசிவத்தினாலே கட்டுப்படுத்தப்படுகிறது. அதனால இது பேர் என்ன? சிவ தத்துவங்கள் அப்படின்னு பேர். சிவ தத்துவங்கள் பேர். இந்த 5 பேர் விளக்கப்படுது சொல்றது. இப்போ இந்த நாதம் இது ரெண்டும் பாருங்க, எந்த வடிவமுமே கிடையாது. அது நவந்தர பேரத்தில் சுவாமியாகவும் அம்பாளாவும் 2 பார்க்கப்படும். அதனால லயம்னு பேர். லயம் அந்த மிக்ஸ்டு ஸ்டேட்டஸாக இருக்கு. நாதம்னா அது ஆம்பளையாக கூட கண்டுபிடிக்க முடியாது, சுவாமி அம்மாலாம் கண்டுபிடிக்க முடியாது, 2 நாளாக சுவாமி அம்மா கண்டுபிடிக்க முடியாது. அருவம் லயம் லயம். அது சாதாக்கியம். இங்கேதான் சதாசிவர் அப்படிங்கிற வடிவத்தை சாமி எடுக்கிறார் முதல்ல. அதுக்கு முன்னாடி சதாசிவருக்கு மேலே உள்ள வடிவம் இருந்தோம். ஆனால் என்ன கிடையாது, எந்த அனுபவமே நம்ம அனுபவப்படுத்த முடியாது. இந்த நாதம்ங்கிறதே உருவம் இல்லாது. அதனால தான் அந்த நாதம்னா என்ன பொதுவாக
ரத்தத்தின் உள்ளே சதாசிவம் காட்டி பாடுறாங்க இல்லையா? சதாசிவம் அதுபோல எங்க வந்தாரு சவுண்டோட சம்மந்தப்பட்டிருக்கிறார் போல. முதல்ல சத்தம் உண்டாகுது பிரபஞ்சம், அதுல இருந்தா என்ன உண்டாகுது விந்து, அடுத்த தத்துவ உற்பத்திக்குரிய கிரியை காரணமா நிற்கிறது கிரியாசக்தியோட சொல்லக்கூடிய. அப்போ அருவமும் உருவமும் கலந்து இருக்கக்கூடிய ஒரு மிக்ஸ் ஸ்டேட்டர். முன்னாடி பவுடரா இருந்த ஒரு கோதுமை மாவை சப்பாத்தி ஆகிறது போது என்ன பண்ணுவீங்க? தனியாகவும் இல்லாம மாவாகவும் இல்லாம கலந்து ஒரு உழநாட்டுறீங்க இல்லையா? அதுபோல சிவமும் சக்தியும் விளங்கியும் விளங்காமல் தோன்றாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலை, அதான் சாதாக்கியம்னு பேர். அந்த வடிவத்தில் தான் கோயில்ல கர்ப்பரகத்தில் வச்சு வழிபாடு பண்ணுவாங்க சிவலிங்கம். இவர் தான் அருளல் கோயிலில் செய்யக்கூடிய சதாசிவத்து வடிவம். ஏன் அம்பாள் இருக்காரா? இருக்காங்களா? இல்லை. சாமி இருக்காரா? சிவலிங்கத்துல 2 பகுதி. அதுல ஆவுடை அப்படிங்கிறது அம்பாளை, வானம் சாமியும், அது 2 பேரும் சேர்ந்த நிலைன்னா சிவலிங்கம். பார்த்தீங்களா? அதனாலதான் சிவபூஜை பண்ணும்போது அபிஷேகம் பண்றாங்க இல்லையா? சுவாமி அபிஷேகம் பண்ணும்போது மேல உள்ள பானத்தை அபிஷேகம் பண்ணும் பொழுது அஸ்திர மந்திரத்தினாலையும், கீழே ஆவுடையால பண்ண சுவாசத அஸ்திர மந்திரத்தாலையும் அபிஷேகம் பண்ணுவோம் அப்படின்னு விதி இருக்கு. இது சுவாமி, இது அம்பாள் அப்படி பண்ணுவாங்க. பாஸ்பதா சுவாமிக்கு பானத்தை அபிஷேகம் பண்ணும்போது அஸ்திராய நமக அப்படின்னு அபிஷேகம் பண்ணுவாங்க. ஆவுடையாருக்கு அபிஷேகம் பண்ணும்போது பாஸ்பதா அஸ்திராய நமக்கு சொல்லி அம்பாள் பாஸ்பதா, அதான் பிராமண சக்தி அப்படி அபிஷேகம் பண்ணுறதுலாம் நடக்கிறது. அதே சிவலிங்கத்தில் இன்னொரு பாகமும் இருக்கு, 3 பாகமும் இருக்கு. பானம் கீழே தர வரைக்கும் போயிருக்கும். கீழே இருக்கிறது பூமியில சம்பந்தப்பட்ட பாகத்துக்கு பிரம்ம பாகம்னு பேர். ஆவுடையோட சம்பந்தப்பட்டிருக்கு பாருங்க, இதுக்கு விஷ்ணு பாகம்னு பேர். மேல இருக்கு பாருங்க, இதுதான் ருத்ர பாகம். சிவலிங்கத்துறை மற்றபடி பொதுவாக இது சிவலிங்கம் பார்க்கறதுக்கு ஒரு உருவமா இருக்கு, ஆனா கண்ணுக்கு அது மூக்கலா இருக்கா? இல்லை. உருவம் இருக்கு, ஆனா உருவம் இல்லை. அதைத்தான் 2 கலந்த வடிவம் கோபம். அது அறிவு, அது சதாசிவம், ஞானம் கலந்தது. ஏதோ சதாசிவம் இருக்கார். அதாவது உருவம் எடுத்ததுல ஓரளவுக்கு கொஞ்சம் ஃபர்ஸ்ட் வரது இங்கதான். இதுக்கு மேல சுத்தம் உருவமே கிடையாது. இந்த வடிவங்கள்ல சாமிக்கு உருவம் இல்லை, படைப்பு தான். அது எல்லாமே தத்துவங்கள் தான், படைப்பு தான். உற்பத்தி பண்ணி தெரிஞ்சு கொள்ளுங்க. மாயையை கருவியாகவும் பார்ப்போம், சாமியாகவும் பார்ப்போம். இந்த ஸ்டேட்டஸ் இருக்கு. ஏன் மாயைங்கிறது மலம், அதே சமயம் அதில் சேர்ந்து என்ன ஒரு இருக்கு? மாயை திருவருள் சேர்ந்ததுனால தான் தத்துவம் உண்டாகுது. அப்போ இதுல 2 தன்மை இருக்கா இல்லையா? மாயை ஆயிடுச்சு, கருவி ஆயிடுச்சு. மாயா கருவியாகவும் இருக்கு, வழிபடக்கூடிய திருவருளும் சேர்ந்துதான் அதில் இருக்கு. அதனால இது எல்லாவற்றையும் நம்ம என்னவும் பார்க்கலாம், சாமியாகவும் பார்க்கலாம், நம்முடைய கருவியாக மட்டும் பார்க்கலாம். 2 தன்மையும் இருக்கு எல்லாத்தையுமே. அதில் போக உங்களுக்கு புரியும். இப்போதைக்கு இந்த 5 தத்துவங்கள் ரொம்ப தேவையிருக்கு. விளக்கம் புரியுதுங்களா? இல்லை என்னென்ன என்ன உயிருங்கிறது அப்போ சொல்கிறோம். இந்த 5 தத்துவமும் உயிருக்கு எங்கே உற்பத்தி ஆகுது? நம்ம உடம்பு உயிரோடவே கூட இருக்கக்கூடிய மாயையோட சாமி செயல்படுத்திட்டு இருக்காரு. மாயை என்ன ஆகுது? ஃபர்ஸ்ட் நாதமாச்சு, அப்புறம் இந்த இந்துவாச்சு, இது வரைக்கும் உயிர் மேல 5 சட்டையை போட்டு விட்டுருக்காரு, 5 கருவியை போட்டு இருக்காங்க. அப்படி நாம வச்சுக்கோங்க. 5 கருவிகளும் உயிர் மேல உற்பத்தி ஆகிடுதுன்னா உயிருக்கு காரண சரீரம் அப்படின்னு ஒரு சரீரம் உற்பத்தி ஆகிடுது. புரிஞ்சுங்களா? இது வரைக்கும் உடம்பு தான் சாமி உடம்பு தான் கொடுத்துருக்காரு. உலகத்துல இருந்து நம்ம உலகத்தில் வாழணும், ஆனந்தத்தை நீங்கி கொள்ளணும் அப்படின்னா நமக்கு என்ன வேணும்? உடம்பு வேணும். உடம்பு உற்பத்தி பண்ணிட்டு இருக்காரு சாமி. அப்ப இந்த உடம்புக்குள்ளே என்ன இருக்குப்பா? இதெல்லாம் தான் புரியுதுங்களா? அப்போ நாதம், சிந்து, சாதாக்கியம், மாயேஸ்வரம், சுத்தவித்தை என்று சொல்லக்கூடிய இந்த 5ம் சேர்ந்த அமைப்புக்கு பேர் என்ன? இது ஆன்மாக்கள் வாழக்கூடிய விஷயமா பார்த்தோம்னா இது சுத்த மாயா புவனம். புரியுதுங்களா? சதாக்கியத்திலிருந்து
மாகேஸ்வரன் தத்துவம் உண்டாகுது. இங்கே சுவாமிக்கு உருவம் உற்பத்தி ஆகிடுச்சு, இங்கே தான் உருவம் உண்டாகுது சுவாமி. அதனால் இங்கே இருந்து மாகேஸ்வர மூர்த்திகள் 25 வெளிப்படுது. பெருமான் எப்படி இருக்க, எத்தனை வடிவங்களாக உலகத்தில் தோன்றுவார் அப்படிங்கிற மாகேஸ்வர மூர்த்தி 25 இங்கே என்ன உற்பத்தி ஆகுது. தட்சிணாமூர்த்தி, நடராஜர், ரிஷபாரூடர், அர்த்தநாரீஸ்வரர், அர்த்தச்சந்திரர், சந்திரசேகரர், இப்படி எல்லாருமே அந்த மாகேஸ்வரங்கிற வடிவத்தில் வந்து உற்பத்தி ஆகுறாங்க. அதுக்கு இதை தெரிஞ்சுங்க சமாசுந்தரர் எல்லாருமே. அதுக்கு அடுத்தது மாகேஸ்வரர் வந்ததுக்கு பிறகு தான் உயிருக்கு அறிவு உற்பத்தி ஆவதற்கான, அறிவு தோன்றுவதற்குரிய நிலைக்கெல்லாம் தோன்ற போகுது. அறிவு இருக்குது, அது ஏற்கனவே உயிர் அறிவுடைய பொருள் தானே, குறையுடைய அறிவுடையது. ஆனால் அறிவு இருக்குது, உயிருக்கு. அது உற்பத்தி பண்ணுறதற்கும் இருக்கக்கூடிய அறிவு விளங்கி தோன்றுவதற்கும் உபகாரமாக இருக்கக்கூடிய ஒரு கருவி இது உற்பத்தி ஆக போகுது. அதனால தான் வித்தை, சுத்த வித்தை அப்படிங்கிற தத்துவம் உற்பத்தி ஆகுது. சுத்த வித்தை விளக்கம் புரியுதுங்களா? அந்த வித்தையில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய வடிவத்துக்கு வித்யேஸ்வரர்னு பேர். மாகேஸ்வரத்தில் இருக்கிற சிவபெருமான வடிவத்துக்கு பேர் மாகேஸ்வரர். மேலே சாதா பாருங்க, நாதம் விந்துக்கு வடிவமே கிடையாது சொல்லியாச்சு. சாதாக்கியத்தில் கொஞ்சம் வடிவம் இருக்குது, கொஞ்சம் வடிவம் இல்லாமல் இருக்குது. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய கடவுளுடைய பேர் என்ன சொன்ன? சதாசிவர். பெருமான் தான், அங்கே மட்டும் பேர் மாறுது. அதே மாதிரி மாகேஸ்வரம், அங்கே இருக்கக்கூடிய சாமியோட வடிவத்துக்கு பேர் மாகேஸ்வரன். அது சுத்த வித்தை அப்படிங்கிற அந்த தத்துவம் உற்பத்தி ஆகுது. இந்த தத்துவத்தில் இருக்கக்கூடிய கடவுளுக்கு பேர் என்ன சொன்னோம்? வித்யேஸ்வரர். வித்தையில் இருக்கக்கூடியவங்க வித்யேஸ்வரர். விளக்கம் புரியுதுங்களா? நல்லா தெரிஞ்சுங்க. ஒவ்வொரு தத்துவத்திலையும் எண்ணிறந்த விஞ்ஞான கலர் ஆன்மாக்கள் இருக்காங்க. ஒவ்வொரு தத்துவத்திலையும் எண்ணிறந்த விஞ்ஞான கலர் ஆன்மாக்கள் அந்தந்த தத்துவத்தில் இருக்கிறாங்க. அந்த தத்துவத்தில் இப்போ நாலு தத்துவத்திலையும் விஞ்ஞான கலர் ஆன்மாக்கள் இருப்பாங்க. முக்திக்கு ரொம்ப கிட்ட இருக்காங்க அவங்க. நாலு தத்துவத்தை விட்டுட்டாங்கன்னா முக்திக்கு போடுவாங்க. விளக்கம் புரியுதுங்களா? நாலு தத்துவத்திலையும் பல்வேறு விஞ்ஞான கலர் ஆன்மாக்கள் இருக்கும். அதில் யார் தலைமை உடையவர்களாக இருக்காங்களோ அவங்க தான் நாத தத்துவத்துக்கு அதிபதியாக இருப்பாங்க. அதே மாதிரி விந்து தத்துவத்திலையும் பல்வேறு விஞ்ஞான கலர் ஆன்மாக்கள் இருப்பாங்க. அதில் யார் தலைமுறையுள்ளா இருக்காங்களோ அவங்க விந்து தத்துவத்துக்கு அதிபதியாக இருப்பாங்க. ஆமாம், அவங்கள தான் சாமி எங்கள் கடவுளாக நியமிச்சு வச்சிருப்பார். அதேமாரி சதாசிவர், சாதாக்கியங்கிற தத்துவத்திலையும் பல்வேறு விதமான விஞ்ஞான கலர் ஆன்மாக்கள் இருக்கும். அதில் யார் தலை சிறந்த பக்குவ ஆன்மாவோ அவர் தான் யார்? சதாசிவர். விளக்கம் புரியுதுங்களா? அதேமாரி மாகேஸ்வரங்கிற தத்துவத்திலேயே பல்வேறு விஞ்ஞான கலர் ஆன்மாக்கள் இருப்பாங்க. அதில் யார் தலை சிறந்தவரோ அவரும் மாகேஸ்வரர். ஆமாம், விஞ்ஞானம் சொல்லிகிட்டே இருங்க, எல்லாம் இப்படி மிக்ஸ் ஆகுது பார்த்தீங்களா? அதனால தான் அந்த பழைய வகுப்புகள்லாம் உங்களுக்கு அதை கையிலே வச்சுக்கணும், பென்ட்ராப்பில் வச்சுக்கணும் அந்த விளக்கங்கள்லாம். அப்போ தான் இதெல்லாம் புரியும். அது சுத்த வித்தை. அங்கே யார் தான் இருக்க போகிறா? அப்போ விஞ்ஞான கலர் தான் இருப்பார். அந்த விஞ்ஞான கலரில் 8 பேர் முதன்மை வாய்ந்தவர்கள். இங்கே இருக்கக்கூடிய சுத்த வித்தையில் இருக்கக்கூடிய விஞ்ஞான கலரில் 8 பேர் தலைமை வாய்ந்தவர்கள். அனந்தர், சூக்ஷுமர், சிவோத்தமர், ஏகநேத்திரர், ஏகருத்ரர், திரிமூர்த்தி, ஸ்ரீகண்டர், சிகண்டி. 8 பேருமே சுத்த வித்தையில் நல்ல பக்குவான் மக்கள். இந்த 8 பேரும் ஃபர்ஸ்ட் யாரு? ஆனந்தர். இவங்க 8 பேருக்கு யாருக்கு என்ன பேர் சொன்ன? வித்யேஸ்வரர். அஷ்ட வித்யேஸ்வரர்கள் பேர். அஷ்டனா அஷ்ட வித்யேஸ்வரர். இல்ல இது வரைக்கும் புரியுதா? என்ன சொல்றேன் எனக்கு புரியுதா? ஒரே நாள் தான் புரியவே புரியாது. ஏன்னா பல விஷயங்கள், பல வார்த்தைகள், ஏகப்பட்ட வார்த்தைகள், அதெல்லாம் பிடிச்சி வச்சுட்டு போராடணும். ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்குள்ள அடுத்தது நம்மகிட்டே இருக்கணும். அதெல்லாம் அப்படியே காலராக காட்சியை புரிஞ்சுக்கிங்க, ட்ரை பண்ணுங்க. ஆனால் ஐயோ புரியலையே அப்படி ஆண் உட்காந்துதான் விடக்கூடாது இல்லையா? அதனால் திரும்பி கேட்கணும், நோட்டை எடுத்துக்கணும், ட்ரெஸ்ஸை பார்க்கணும், கையில் வச்சுக்கணும், புரிஞ்சுக்கணும், ஆடியோ கேட்கணும். அப்போ தான் சார் இது வரும். உடனே இன்னைக்கே இங்கே உலக விஷயம் பெரிய மனசே கஷ்டம் விடுமே அப்படிலாம் நம்ம நினைச்சிட்டே சொன்னால் என்ன ஆகாது? ஏறவே ஆகாது. நம்ம முயற்சி பண்ணா தான் நடக்கும். இதெல்லாம் இப்போ நான் எப்படி நடத்துகிறேன்? நானும் உங்களை மாதிரி தான் ஒரு நாள் படிச்சிருப்பேன். எனக்கு மட்டும் சாமி அப்படியே
முப்பத்தாறு தத்துவத்தை தரல கிடையாது எனக்கு அவங்க நல்ல நம்புறாங்க அவங்க தான் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதே சைவத்தை தனியாக தான் படிக்கல, உங்களுக்கு சொல்கிறேன். அதே வந்து எம்இ பட்டதாரி நான் படித்தது மாஸ்டர் படிச்சது எனக்கு அந்த லைஃப் ஒரு தரக்கூடிய மலையாளத்தில் கடமையினால தான் கேள்வி நடத்தினாலும் அதே இருக்கு. தனிப்பட்ட சர்டிஃபிகேட் போட்டாலும் நம்ம படிக்கிறாங்க. இதோட இன்ட்ரெஸ்ட்டில் கேட்டு மலையாளத்தில் கொடுத்தாங்க. அப்போ நாங்கள் முயற்சி பண்ணி நம்மளுடைய சிறுவை கடமையினால தெரிஞ்சுக்கிறோம். சரியா? இப்போ முதல்ல 5 தத்துவங்கள் உண்டாயிருக்கு. அஷ்ட வித்யேஸ்வரர்கள்ல யார் தலைவர்? இப்போ முதலமைச்சர் இருக்கார், ஜனாதிபதி இருக்கார். ஜனாதிபதி அவருக்கு கீழே, ஜனாதிபதி கீழே தான் எல்லாருமே. ஆனால் ஜனாதிபதிக்கு கீழே இருக்கிறவங்கள யார் தலைமையுடையவங்களோ அவங்க அது கீழே கட்டுப்படுத்துறாங்களா இல்லையா? அது மாதிரி கீழே இருக்கிறவங்கள யார் தலைமையுடையவங்களோ அது கீழே உள்ளதை அவங்க கட்டுப்படுத்துவாங்க. புரியுங்களா? அதே மாதிரி இங்க இருக்கிறவங்க தான் யாரு? என்ன போனது யாருக்கா? பிரளயாகர். வெரி குட். இப்போ பிரளயாகர் தான் இங்க இருக்காங்க. இங்கெல்லாம் யாருக்கா? விஞ்ஞானங்கள்ல யாரும் அதிகமான பக்குவம் வாய்ந்தவர் யார்? இதன் அடிப்படையில் விஞ்ஞானங்களை ஒட்டுமொத்தமாக கேட்டாங்க. 4 தத்துவத்தில் யார் இருப்பாங்களோ அவங்க இருந்திருந்தாங்கன்னா அவங்க தான் அங்கே எல்லாருக்கும் மேலே தலைமையாக இருப்பாங்க. எனக்கு புரியுதா? அதே மாதிரி இது தத்துவத்தில் இருந்தாங்கன்னா அவங்க தலை. சாதாரண இந்த 2 கூட விட்டுருங்க, ஏன்னா உருவம் இல்லை. இந்த 3த்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் யார் பெரியாளோ அவர் கீழே உள்ள கட்டு கொடுத்துருவார். இதில் யார் பெரியாளோ அவர் இந்த தத்துவத்தை கட்டு கொடுத்துருவார். அதே மாதிரி இதில் யார் பெரியாளோ அவர் என்ன பண்ணணும்? அவர் கீழே உள்ளதை கட்டு கொடுத்துரும். லாஜிக்கே தான் அவங்கள சொல்லிட்டு இருக்கேன். இதுல யாரு பெரியாளோ அவரு கீழே உள்ளதை கட்டுப்படுத்துறாரு. இதுல யாரு பெரியாளோ அவரு அது கீழே உள்ள தத்துவத்தை கட்டுப்படுத்துறாரு. இதுல யாரு பெரியாளோ அவரு அது கீழே உள்ளதை கட்டுப்படுத்துறாரு. அப்ப இதுல யாரு பெரியாளோ? ஆனந்தர். அதான் இங்க பிரச்சனை. இங்க சித்தவித்தை தத்துவத்துல பல்வேறு எத்தனை கோடான கோடி விஞ்ஞான ஆன்மாக்கள் இருப்பாங்க. அதுல 8 பேரு சிறப்புடையவர். 8ல யாரு திறமையவர்? அவர் தான் என்ன பண்ணுவார்? அப்போ புரியுதா சொல்றது? அப்போ சிவத்தத்துவம்னு ஏன் பேருங்க? பரசிவமே நேரடியா எங்க 5 தத்துவத்தையுமே பண்றார். இதுக்கு கீழே என்ன இருக்குது? மலப்புடைய தன்மை அதிகமா இருக்கு. ஏன்? பிள்ளையாளர் வந்துட்டாங்க. திருவருள் அதிகமாக வேலை அதிகமாக செய்ய வேண்டியிருக்கு. அதனால சாமி என்ன பண்ணுவார்? அதனுடைய அதிகாரிகள் நியமிச்சு இதுக்கு கீழே உள்ளதை நீ கண்ட்ரோல் பண்ணிக்கோ, பார்த்துக்கோ, நான் மேலே இருந்து ஃபாலோ பண்ணிக்கிறேன் உன்னோட. இப்போ நம்மகிட்ட ஒரு போலீஸ் வந்து நம்மளை மிரட்டுறாரு. உள்ளபடியே போலீஸ் மிரட்டுறாரா? போலீஸ் மூலமாக யார் நம்மளை மிரட்டுறாங்க? யார் நம்மளை கட்டுப்படுத்த நினைக்கிறாங்க? சட்டம் அல்லது முதலமைச்சர். உங்களுக்குள்ள யார் தான் இருப்பா? போலீஸ் நம்மளை கட்டுப்படுத்துறாருன்னா அந்த கட்டுப்பாடு போலீஸுங்கிற தனி மனிதனுக்கு நம்ம கட்டுப்படுறோம். போலீஸுங்கிறவரை யாருடைய பிரதிநிதி? அவரு சட்டத்தினுடைய பிரதிநிதி, முதலமைச்சருடைய பிரதிநிதி. யாரு? அது போல இங்க அனந்தருங்கிறவர் அதிகாரியா இருந்தாலும் அவர் யாருடைய பிரதிநிதி தான்? பரசிவத்தினுடைய பிரதிநிதி தான். அவர் ஆன்மாவா இருந்தாலும் அந்த ஆன்மாவாக அதிகரித்து நின்று கொண்டிருக்கிறது யாரு தான்? எனக்குள்ள இருக்கிறது ஆன்மா. அதெல்லாம் நேரடியா ஆன்மாவே அங்க நிற்கிறது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறார் சுவாமி. நினைக்கிறார். அவர் நேரம் வந்து நம்மளை புரிந்து கொள்ள முடியாது அப்படிங்கிறதுக்காக. அதனால ஆன்மாக்கு நம்மள்ட யாரு பெரியாலோ அவங்களே அவங்க நீ பார்த்துக்கோ அப்படிங்கிறார். இதான் தலைப்பட்டு சாப்பிட்றார். இப்போ சுத்த வித்தையிலிருந்து என்ன ஒண்ணு இருக்கு? மாயின்னு ஒண்ணு. சுத்த வித்தையில யாரு இருக்கா? அனந்தர் இருக்கார். அவர் தான் பெரியார். எல்லாருமே இருக்காங்க. இந்த 8 பேர் அதில் பெரியவங்க. 8 பேர் அனந்த தேவர்கள் இருக்கார். அவர் என்ன பண்றார்? சுத்த வித்தையிலிருந்து மூலப்பொருள் ஆகிய இதுக்கு மூலப்பொருள் வேணும் இல்லையா? இதுக்கு மூலப்பொருள் என்ன?
மாயை தான் குழப்பம். ஆதம் இருந்து உண்டான முதல் படைப்பு எல்லாத்துக்கும் மாயை. இந்த மாயை எப்படி எனக்கு தத்துவ உருவாயிருக்கு? அஞ்சாவது. அது எப்படி மாயை? ஏதாவது மாயை இருக்கா? எப்படி இங்க எப்படி இருக்கும்? அப்போ சுத்தமா இருக்கு. வேற வேற மாயை அப்படியே இருக்கு. அதுதான் நம்ம என்ன சொன்னோம், விருத்தின்னு சொன்னேன். விளக்கப்படுதில்ல, மாயையில் எந்த மாற்றம் ஏற்படலை, 5 தத்துவங்களும் உண்டாயிருக்கு. இப்போ அடுத்த தத்துவங்கள் உற்பத்தி ஆவதற்கு மாயையில் ஒரு பகுதி மட்டும் மாற்றம் அடையணும். அதை தான் ஏகதேச பரிணாமம்னு சொன்னேன். விளக்கப்படுதுங்களா? அப்போது நாதத்தில் மாயை அப்படியே இருக்கு, விந்தில் மாயை அப்படியே இருக்கு, சாதாக்கியத்தில் மாயை அப்படியே இருக்கு, மாகேஸ்வரத்தில் மாயை அப்படியே இருக்கு, சுத்த வித்தையிலேயும் மாயை அப்படியே தான் இருக்கு. சுத்த வித்தையிலேருந்து ஒரு பகுதியை மட்டும் எடுத்து என்ன பண்ணுறாரு அனந்த தேவர், அனந்தர் காரிய மாயை அப்படிங்கிற அவருக்குரிய மூலப்பொருளை உற்பத்தி பண்ணுகிறார். அதுக்கு கீழே உள்ள தத்துவங்களை அவர் உண்டு பண்ணணும் இல்லையா? அதுக்கு தான் பேர் என்ன? அசுத்த மாயைன்னு பேர். அசுத்த மாயை அப்படிங்கிறது காரிய மாயிலேருந்து உற்பத்தி ஆகுதுனால தான் அதுக்கு பேர் என்ன பெருத்தாங்க? அசுத்த மாயின்னு பேர். அது மேலே இருக்கக்கூடிய சுத்தமான மாயையிலேருந்து ஒரு பகுதி, அதான் ஏகதேச பரிணாமம் நான் சொன்னேன். என்ன சொல்கிறேன்னு புரியுதா? கான்செப்ட் புரியுது இல்லை சொல்கிறது? ஆமாம், அப்படி தான் எடுத்துக்கணும். உலகம்னா உலகம் கிடையாது, இது பெரிய பிரபஞ்சம். நீங்கள் பின்னாடி படிக்கும்போது புரியும். ஒரு தத்துவத்துக்குள்ளேயும் பல்வேறு அண்டங்கள் உண்டு. ஒரு அண்டத்துக்குள்ளே பல கோடி உலகங்கள் இருக்கும். ஒரு தத்துவம்னா ஒரு தத்துவத்துக்குள்ளேயே பல அண்டங்கள் இருக்கும். மொத்தம் 200 புவனம் இருக்குது. 200 புவனத்தையும் இதில் பிரித்து எழுதியிருப்பாங்க. ஒரு புவனத்துக்கு பல கோடி அண்டம். பல கோடி அண்டத்தில் ஏதோ ஒரு புள்ளி தான் நம்மளுடைய நம்ம இருக்கக்கூடிய இந்த மண் தத்துவ புவனம் கீழே இருக்கு பாருங்க. மண் மாபூத அஞ்சில் கீழே மண் இருக்கு. இந்த மண் தத்துவ புவனத்தில் தான் நாம் இருக்கிறோம். மண் தத்துவ புவனத்தில் பல கோடி அண்டம். அந்த அண்டத்தில் ஒன்று தான் பால்வீதி அண்டம். அதில் ஒரு புள்ளி தான் சூரிய குடும்பம். அந்த சூரிய குடும்பத்தில் தான் நாம் பூமியில் உட்காந்துருக்கிறோம். இப்போ அவ்வளோ பெரிய வியாபகத்தை பற்றி நாம் படிச்சுட்டு இருக்கிறோம். விளக்கப்படுத்தி உலகம்னு சொல்கிறார். அந்த பகுதியும் உண்டை பிறக்கம், உலகம் அப்படி பிறக்குதுன்னு சொன்னார். சரி, இப்போ இது வரைக்கும் என்ன புரிஞ்சுதா ஏதாச்சும்? சுத்தமாயங்கிறது அப்படியே இருக்கு. அதுலேருந்து அஸ்தமாய ஒரு பகுதியை மட்டும் எடுத்துக்கிறார். எங்கேருந்து அந்த ஒரு பகுதிங்கிறது எங்கேருந்து எடுக்கப்படுகிறது? சுத்த வித்தையிலேருந்து எடுக்கப்படுது. வெரி குட். சுத்த வித்தைங்கிற தத்துவத்திலேருந்து தான் ஒரு பகுதி எடுத்துக்கிறார். யார் எடுத்துக்கிறார்? அனந்தர் எடுத்துக்கிறார். அந்த ஒரு பகுதிக்கு தான் என்னென்ன பேர்? அனந்தருடைய திருவருள் சேருது. இதில் அனந்தருடைய சக்தி இதில் சேருது. அசுத்தமாயே அதனால் ஆகுது. விளக்கம் படுது நான் சொல்கிறது? புரியுதா சொல்கிறது? அந்த மாயை, அந்த மாயையிலிருந்து அனந்தர் என்ன பண்ணுறாரு? காலத்தை உற்பத்தி பண்ணுறாரு. இப்போ தான் காலம்னு ஒன்று உண்டாகுது சார், டைம்னு ஒன்று உண்டாகுது. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? அதுக்கு மேலே உள்ள விஞ்ஞானங்களுக்கெல்லாம் என்ன கிடையாது? வெரி குட். டைம்னு ஒன்றும் கிடையவே கிடையாது. உனக்கு டைம்னு ஒன்று இல்லாத இருக்கிறது நினச்சி பாருங்கள். நம்மளால் நினைக்க கூட முடியாது. முதல்ல அந்தளவுக்கு நம்ம காலத்துக்கு கட்டுப்பட்டவங்க. நம்ம பொழுது நடந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் அவர்களுக்கு அது மேலே என்ன கிடையாது. இந்த ஆன்மாக்களுக்கு அது உடம்பே கிடையாது. அவங்களுக்குலாம் மாயே கம்மியாச்சு, புரிந்து கொள்ள முடியாது. இது நீங்கள் இதிலே ஊறணும், நினச்சி ஊறணும். ஒவ்வொரு தலைப்பையும் எண்ணி இது அப்படி இருக்கா சார், இது இப்படி இருக்கா சார்னு எண்ணி எண்ணெய் போட்டு நீங்கள் தொந்தரவு பண்ணிங்கன்னா தான் இது உங்களுக்கு புரியும். புரியுதுங்களா? அப்படிலாம் இருக்காங்க. இது அப்படி சொன்னீங்களே, இது எப்படி இருக்கே, இது அப்படி சொன்னால் இது எப்படி இருக்கே, இது எப்படி இருக்கேன்னு போட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க போட்டுக்கிட்டு. அப்படி இருந்தால் தான் சார் தயவு தான் புரியும். அப்போ எனக்கு டார்ச்சர்னு சொல்கிறாரே, ஒருத்தர் ஃபோன் பண்ணக்கூடாது போல இருக்குன்னு அர்த்தம் அது கிடையாது. அப்போ தான் அவங்க அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக கற்றுக்குறாங்கன்னு அர்த்தம். அது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு உள்வாங்க ஆரம்பிச்சு உங்களால் அமைதியாகவே இருக்கவே முடியாது. புரியுதுங்களா? அதை கேட்டுக்கிட்டு வரணும். இது எப்படி, அப்போ இது இப்படி தான் அப்படியா, அது அப்படி தான் அப்படியான்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, பதில் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆமாம் ஆமாம். அதனால் இப்போ தான் காலம் உற்பத்தி ஆகுதுன்னா பார்த்துங்களாப்பா. காலம் என்பது பிரம்மாவுக்கு மேற்பட, பிரம்மாவுக்கு காலம் இருக்குது, திருமாலுக்கு காலம் இருக்குது. அவ்வளோ பெரிய கடவுளே கட்டுப்படுத்தக்கூடியது காலம். விளக்கப்படுதுங்களா? அப்போ காலமே இப்போ தான் உற்பத்தி ஆகுது. அடுத்தது நியதிங்கிற தத்துவம் உற்பத்தி ஆகுது. நியதி அப்படிங்கிறது என்னென்னா, யார் யாருக்கு எது எது எப்பப்போ போய் சேரணும் அப்படிங்கிறத கூட்டக்கூடிய தத்துவம், உதவி பண்ணுறது. நம்மளுடைய கண்மம் நமக்கு வந்து சேருவதற்குரிய கண்மத்தை கூட்டுறதுக்குரிய நியதிப்படி நடக்கணும் எல்லாமே. சூரிய சந்திரன் கரெக்டாக ப்ராசஸ் ஆகிட்டே இருக்கணும்.
ருது நடந்து கொண்டே இருக்க வேண்டும். இதெல்லாம் யாராவது சொல்லி நடக்குதா? சுவாமி அந்த நீதிங்கிற தத்துவத்தை உற்பத்தி பண்ணி வச்சு அதன் மூலமாகவே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் நடந்து என்னைக்காவது ஒரு நாள் மேற்க சூரியன் உதிக்குமா? உதிக்க போதே கிடையாது என்றைக்குமே. அந்தபடி சுவாமி அந்த நீதி தத்துவத்தின் மூலம் உலகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். நீதி தத்துவத்தில் யார் இருப்பா? வெரி குட், பிரளயகாலன்மா இருப்பாங்க. அப்போ காரியமாயையில் பிரளயகாலன்மா தான் இருப்பாங்க. அங்கே தலைவர் அந்த அந்த குணத்தில் யார் தலைவரோ அவர் இருப்பார். விளம்புறது அதே மாதிரி கால தத்துவத்திலையும் பிரளயகாலன்மாக்கள் இருப்பாங்க. அங்கேயும் அதில் யார் தலைவரோ அவர் இருப்பார். அதுக்கு கீழே நீதி தத்துவம், நீதி தத்துவத்திலையும் பல பிரளயகாலன்மாக்கள் இருப்பாங்க. அங்கேயும் தலைவர் யாரோ அவர் அங்கே தலைவரையும் இருப்பார். அடுத்தது நீதி தத்துவத்திலேருந்து கலை என்கின்ற தத்துவம் உண்டாகுது. கலக்க போகிறீங்களா? இந்த கலைங்கிற தத்துவம் உண்டானோடனே சைடில் என்ன போட்டிருக்கு? கிரியை தூண்ட. கிரியை தூண்ட யாருக்கு கிரியை தூண்டப்படணும்? உயிர். பொதுவாக உயிர் கிரியை அப்படிங்கிறது இப்போதான் வேலை செய்யும். நமக்கு உயிருக்கு இயல்புல என்ன இருக்குன்னு சொன்ன அறிவு, இச்சை, செயல் 3 இருக்கு. அது 3 இப்போ எதனால் கட்டுப்பட்டு எதில் கட்டுப்பட்டு கிடக்குன்னு சொன்ன? ஆணவ மலத்தில் கட்டுப்பட்டு. அறிவு, இச்சை, செயல் 3 உயிர் உடையது. ஆணவ மலத்தில் கட்டுப்பட்டு இருக்கு. நம்ம கண்ணு மூடிக்கிட்டே இருக்கோம். எது வரைக்கும்? நாதம் என்று சாதாக்கியம் ஆகேசர் உத்தவித்து காரியமாய் காலம் நீதி வரைக்கும். விளங்க புரியுதுங்களா? அப்போ கலைங்கிற தத்துவம் ஒன்ஸ் கூட்டப்பட்டுடுச்சுன்னா உயிர் என்ன பண்ணுறாரு? இப்போதான் கண்ணை மூடி முழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. ஓ அப்படிங்கிற மாதிரி. அடுத்தது பாருங்க, வித்தைங்கிற தத்துவம் ஞான சக்தி தூண்டப்படுகிறது. அராக தத்துவம் இச்சா சக்தி தூண்டப்படுகிறது. இது 3 தூண்டப்பட்டாலே உயிர் என்ன ஆயிடுது? விழிப்படைஞ்சிடும். நாம் இருக்கோமா? ஞானத்தின் கண்ணை மறைத்த கடிய தொழில் ஆணவத்தால் என்னும் செயல் மாண்ட எவ்வுயிர்க்கும் அப்படின்னு அது போற்றி பகரோடையில் சொல்லுவார் உமாசிவாச்சாரியர். ஞானத்தின் கண்ணை மறைத்த அப்படின்னார். உயிருக்கு ஞானம் இருக்கு, அந்த கண்ணை மறைச்சிருக்கு ஆணவ மூலம். எண்ணும் செயல் மாண்ட, தன்னை எண்ணி பார்க்கக்கூடிய செயல் மாண்டு போயிருக்கக்கூடிய எண்ணம் செயல் பாண்ட எவ்வுயிருக்கும், எல்லா உயிருக்கும் காணாதார் கை கொடுத்த கோலையை போலன்னார். கண்ணு தெரியாத ஒருத்தர் தடவிட்டு இருக்கான். அப்படி அவன் கையில் ஒரு கோலை கொடுத்தா என்ன பண்ணுவான்? அவன் ஒரு தட்டி பார்த்து என்ன இருக்கான்னு பார்ப்பான். அதுபோல் காணாதார் கை கொடுத்த கோலையை போல பொற்புடைய மாயை புணர்ப்பின்கண்ணர். மாயையை சேர்த்து வச்சு சாமி என்ன பண்ணுறாரு? கண்ணு தெரியாத கையில் கோல் கொடுத்தது போல கண் மூடி கிடக்கக்கூடிய அறிவு இச்சை செயல் கட்டுப்பட்டு கிடக்கக்கூடிய உயிர்களுக்கு இந்த தத்துவங்களை கையில் கொடுத்தவொன்னே என்ன ஆகுது? உயிருக்கு அறிவு இச்சை செயல் தூண்டப்படுகிறது. தூண்டப்படுகிறது. கலக்கம் புரியுது நான் சொல்றது? அறிவு இச்சை செயல் தூண்டப்பட்டு விட்டது. அப்போ உயிர் முதல்ல தான் இருக்காங்கிற பிரஜையை அடைகிறது. முதல்ல இந்த இடம் ரொம்ப முக்கியமான இடம். கலை என்கின்ற தத்துவத்தில் தான் உயிருக்கு என்ன ஆகுது? செயல்படக்கூடிய தன்மை இருக்கு முதல்ல. இது 3மே கிட்டத்தட்ட ஸ்பான்டேனியஸாக ஒன்று தான். கலை, வித்து, யாராக 3 ஒரே நேரத்தில் கூட்டப்படும். அடுத்தடுத்தா போட்டுக்கிறதுனால அடுத்தடுத்தும் கிடையாது. கலை, வித்து, யாராக 3 கூட்டப்பட்டோடனே அறிவு செயல் உயிருக்கு வந்துடும். அப்போ தான் உயிர் முதல்ல உயிராகவே ஆக ஆரம்பிக்குது. அதனால தான் என் உயிருக்கு உயிரேன்னு சாமி அப்பர் சாமி போடுறாருன்னா இதனால தான். உயிர் உயிராக இருந்தாலும் செத்தது போல கிடக்கு. இந்த தத்துவங்களை சாமி கொடுத்தோடனே தான் உயிர் என்ன ஆகுது? உயிர் பெற்றது போல உயிரே ஆகிறது. விளக்கப்படுத்துங்களா? ஆமாம், உயிருக்கே உயிராக இருக்கார் அவர் சாமி. அப்போது இந்த கலை தத்துவம் கூட்டப்பட்டதுனால தான் உயிர் உயிராக ஆகிறதுனால உயிருக்கு கலர்னு பேர். கலையினாலே உயிருக்கு தன்மை வருவதனால இதுக்கு பேர் என்ன? கலர். அதனால தான் ச கலர், பிரளயா கலர், விஞ்ஞான கலர் அப்படின்னு பேர் சொல்கிறோம். கலர் கலர்னு ஏன் சொல்கிறோம்? உயிர்களுக்கு அந்த கலர் கலாய் தத்துவத்தினால அதுக்கு உயிரி கிடைக்கிறதுனால தான். அப்போ இந்த கலை தத்துவம்லாம் இல்லாமலே அவங்களாம் எப்படி சார் அங்கே இருக்கிறவங்களாம் உற்பத்தி ஆனாங்க? ஏன்னா அவங்களுக்குலாம் அந்தளவுக்கு மலம் இல்லை. நாத தத்துவம் கூட்டப்பட்டோடனே அவங்களுக்கு இந்த பிரஜையெல்லாம் வந்துடும். இருக்காங்க. இங்கே ஆணவ மலம் அவங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆணவ மலத்தில் அதிகமாக இருக்கக்கூடியவர்களுக்கு தான் இந்த தத்துவங்கள்லாம் உதவி. வர வர ஆணவ மலம் அதிகமாகிட்டு இருக்குன்னு தான் சொல்லிட்டு இருக்கோம். இருக்கு பிரஜாக்கள் இருக்காங்க, அடுத்து விஞ்ஞான நாம இருக்கும், சகலர் இருக்கும். இது வரைக்கும் புரியுதா என்ன சொல்ல வரேன்னு? உற்பத்தி புரியுது இல்லையா? இப்போ காரியமாகிலிருந்து கலை, காலம், நீதி, கலை, வித்தை, அராகம் எல்லாம் உற்பத்தி ஆகிட்டு. இந்த அராகம், வித்தை, கலை, நீதி, காலம், காரியமாகி, வித்தமாகி, வித்தை, மாகியம், காலாட்சியம், எத்தனை இருக்கு? 11 இருக்கா? 11 தானே? 5, 4,
இந்த 11 தத்துவங்களும் உயிர் மீது கூட்டப்பட்டு விட்டதுன்னா அந்த உயிருக்கு புருடன் பேர். புருடன் அப்படிங்கிறது தத்துவம் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த தத்துவத்தை தான் சேர்த்து நம்ம எண்ணுவோம். அது காரணம் சொல்லி சொல்றேன், சிவப்பிரகாசத்துல தான் அதை படிப்போம். ஆனாலும் புருடன் என்ன பண்றாங்க, ஒரு தத்துவமா என்றாங்க. புருடன் இஸ் நத்திங் பட் ஆன்மான்னு பேர். இங்க தான் உயிர் என்னாகுது, ஆன்மா என்கிற லட்சணத்தை அடைகிறது. இது வரைக்கும் பூர்வமாக உயிர், அவ்வளோதான். இப்போ இங்கே ஏதாவது என்ன ஆயிருக்குப்போ, தன்னை பத்திர ஒரு பிரஜையே இங்கே தான் உண்டாயிருக்கு, நான் இருக்கேன் அப்படிங்கிற தன்மையை உயிருக்கு இங்கே உற்பத்தி ஆனதுனால ஒரு என்ன அடைக்கிறதா, புருடன் என்கின்ற தன்மையை அடைகிறார். விளக்கு புரியுதுங்களா, சொல்றது புரியுதுங்களா, நல்லா புரியுதுங்களா, என்ன சொல்ல வரது புரியுதா? இந்த புருடன்கிறவர் தனி தத்துவம் இல்லை, ஒவ்வொருத்தவங்களுக்கும் வேலை இருக்கு. சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, மாயைக்கு இவரெல்லாம் கூட பொருளாக இருக்காரு, இவர் டைமை பார்த்துக்கிறாரு, இவர் இதை நேதியை பார்த்துக்கிறாரு, இவர் கிரியை உண்டு பண்றார், இவர் ஞானத்தை உண்டு பண்றார், இவர் இச்சையை உண்டு பண்றார். ஆனா புருடன் ஏதாவது உண்டு பண்றாரா? உண்டு பண்ணல. ஏன்? சில தத்துவங்களும் உயிர் மேல சேர்ந்து இருக்கிற தன்மைக்கு பேர் என்ன, உயிருக்கு புருடன் பேர். புருட தத்துவம்னு ஏன் அதை எந்திரிக்க சார்? அப்புறம் அது வேலை இல்லையா, அப்படியே தத்துவம் என்னன்னா இவருக்கு தனியாக சுத்தி சொல்லப்படுது நிர்வாண தீட்சை பண்ணும்பொழுது, அதற்காக அந்த தத்துவமா எண்ணுவாங்க. இப்போ அதெல்லாம் சொல்லலை, பற்றி நான் சொல்றேன். இப்போ எப்படி ஆன்மாக்கள்லாம் யாரு? ஏன் திரும்ப திரும்ப கேட்குறேன் அப்படின்னா, எனக்கு விஷயம் உங்கள்கிட்ட இருந்தால் தான் உங்களுக்கு விஷயம் உட்காரும். அந்த வேலை இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே யாரு? இந்த தத்துவத்தை யார் கட்டுப்படுத்துவா? வெரி குட். அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் இருப்பாங்களா? இப்போ இது வரைக்கும் தத்துவம் யாரு? புருடங்கிற தத்துவம் இல்லைன்னு சொல்லியாச்சு. இப்போ இங்கே தத்துவம் கடைசி தத்துவம் யாரு? அராகம். அராகத்துல எந்த ஆன்மாக்கள் இருப்பாங்க? பிரளயாகலர் ஆன்மாக்கள் இருப்பாங்க. இந்த பிரளயாகலர் ஆன்மாக்கள்ல யாரு தலைவரோ, இந்த தத்துவத்துல யாரு இருக்கக்கூடிய பிரளயாகலர் ஆன்மாக்கள்ல யாரு தலைவரோ அவர் தான் என்ன பண்ணுவோம்பா? வெரி குட், வெரி குட். கீழே உள்ள தத்துவங்களை செயல்படுத்தணும். விளங்குறதுங்களா? இப்போ இந்த அராக தத்துவத்தில் இருக்கக்கூடிய பிரளயாகலர் ஆன்மாக்கள்ல யாரு தலைவரோ அவருக்கு பேர் ஸ்ரீகண்டர் உத்திரர். ஸ்ரீகண்டர் உத்திரர் இந்த பேரை எங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸ்ரீகண்டர் உத்திரர். வெரி குட், ரைட். வேற அதுல வந்து அந்த ஸ்ரீகண்டர் விட்டுருங்க, உங்களுக்கு நான் பிரச்சனை சந்தான பரம்பரைன்னு ஒரு படிச்சிருக்கேன். அகச்சந்தானம் புறச்சந்தானம். அதில் அகச்சந்தானத்தில் நந்திய பெருமான சரத்குமாரர், சத்தியஞானதேசி, பரஞ்சோதி முனிவர், அதுதான் எங்கள் அம்மா அவங்க போட அதுன்னு சொல்கிறாங்க. ஆமாம், ஸ்ரீகண்டர். இந்த ஸ்ரீகண்டர் இருக்கிறது தான் நமக்கு சுவாமி. யார் கையில எழுந்திருக்கிறார் நம்ம சொல்லுகிறோமோ, யார் நீலகண்டன் இருக்கிறார், யார் சாபால் வைத்திருக்கிறார், யார் குறை கூடியிருக்கிறார், யார் அப்பாவோட விநாயகரோட முருகனோட கூட ரிஷபாவடத்தில் வராது நம்ம சொல்லுகிறோமோ, அந்த வடிவத்தோடு இருக்கிறவருக்கு பேர் என்ன? ஸ்ரீகண்டர் இருக்கிறார். அவரை தான் இந்த சகலவகை ஆன்மாக்களுக்கு தலைவர். கீழே இருக்கக்கூடிய எல்லா குணத்தையும் கட்டுப்படுத்துறது யாரு? புரியல. நமக்கு தலைவர் யார்? சிவபெருமான். யார் அப்பா? ஸ்ரீகண்டர் தான். அப்போ இவங்கெல்லாம் கிடையாது சார்னா, இவங்கெல்லாம் பார்க்க முடியாது. நீங்கள் சதாசிவ பரசிவத்தையே நினைத்து நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு இருந்தால் கூட உங்கள் ரிஷபாவனத்துக்கு வந்து யார் தான் காட்சி கொடுப்பா? ஸ்ரீகண்டர் தான். இவரை நீங்க கடந்து இந்த தத்துவத்தை நீங்க போனாதான் இந்த தத்துவத்தில் உள்ள விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியப்படுது. நம்ம கைலாசத்தை பார்க்கறதுக்கே பெரும்பாடு போடுறோம். நம்ம எப்படி இந்த தத்துவத்தை சாகித்ய முக்திக்கு என்னைக்கு போகுது? இத்தனை தத்துவத்தை நீங்க விட்டால்தான் சாகித்ய பேரு மீண்டு வார வழி அப்படின்னு நானே பணிவாக்க வருமான். அது நீங்க எந்த தத்துவத்துக்கு போனாலும் பிறகு திரும்பி கீழே வரலாம். கிளம்புறதுங்களா? முக்தி அப்படிங்கிறது நம்ம சொல்றோம் பதமுக்தி பரமுக்தின்னு. இந்த பரமுக்திங்கிறது அத்தனை தத்துவத்தையும் கழித்து விட்டு பெருமானுடைய இரண்டரை கலந்து போற நிலை தான். மீதி இதில் எந்த தத்துவத்துல போய் நீங்க அடைஞ்சாலும் அதுக்கு பேர் பதமுக்தின்னு தான் பேர். அதுல இந்த அராக தத்துவத்துல தான் யாரு காண்போம் நம்ம? அங்கதான் கைலாய பதம். அதுதான் கைலாசத்துல சாலோப சாமீப சாரூப இந்த மூணே அனுப்பினா இது வரைக்கும் தான் நீங்க போவீங்க. அதுக்கு கீழே நம்ம பிறவிக்கு வேணா கீழே சுந்தரமூர் சாமி எங்கே இருந்தார்? அப்ப நம்மளும் வரலாம்லையா போனோம்னா வரலாம். அதனால இது வரைக்கும் போறதே நமக்கு அது ரொம்ப எளிய. அங்கே வேணாம் நம்ம நினைக்க வேணாம் நடக்காது. இங்கே போறதே நமக்கு பெரும்பாடு. நாயன்மார்கள் ரிஷபத்துல சாமியை பார்க்கறதுக்கு என்ன பாடுபட்டிருக்கிறாங்க. அப்ப சீக்கிரம் வேற இது வேறையா? நமக்கு இது நேரம் வந்தா நம்ம தெரிந்து கொள்ள முடியாது. அதனால இங்க இருக்கக்கூடிய பிரளயகலர் ஆன்மாக்கள்
ஆன்மாக்கள்ல யார் உயர்ந்த ஆன்மாவோ அவரை ஆமா பரசிவன் தான் உள்ள இருந்து அழிச்சு கொண்டிருக்கிறார். விளக்கப்படுத்தலாம், சொல்லுங்க புரியுதுங்களா? இந்த புருட தத்துவத்தில் தான் திருமால் இருக்காங்க. புருடர்கள் ஆன்மாக்கள் இங்கே தான் உண்டாகுது. இந்த ஆன்மாக்கள்ல யாரு சிறந்த ஆன்மா? புருடர்களிலே யாரும் உத்தமன்? புருஷோத்தமன். அதுதான் மகாவிஷ்ணு. புருஷோத்தமர் தான் அவருக்கு பேர். புருஷர்களில் உத்தமர், நல்ல புருஷோத்தமர். புருஷோத்தமர் பிரம்மா உற்பத்தி பண்றார். பிரம்மாட்டிலிருந்து அடுத்த உலகங்கள்லாம் சாமி உற்பத்தி கீழே உலகங்கள் உற்பத்தி ஆகுது. திருமால சாமி உற்பத்தி பண்றார். திருமால் பிரம்மா உற்பத்தி பண்றார். பிரம்மா மூலமா உலகங்கள் படைக்கப்படுகிறது. ஆமா இப்போ சாமி வந்துட்டாரு. இப்போ நமக்கு சாமி இன்னும் இந்த உலகத்தை உற்பத்தி பண்ணவே இல்லை. இது வரைக்கும் தான் படிச்சிருக்கிறோம். இங்கே நம்ம வாய்ப்படுத்த பார்த்து பேடமா இல்லையா? ரிஷபவாகனத்தில் வரக்கூடிய சாமி நம்ம பார்க்குற சாமி இவர் தான். இங்கே தான் இருக்கார் அவர். மாயிலேருந்து அவர் உள்ள புந்து இவ்வளோ தூரம் இறங்கி வர்றார். சொல்லுங்க, எனக்கு என்ன கேட்டீங்க? ஆமாம், பிரளயகலர் ஆன்மா. சிவபெருமான் நமக்கு சொல்லக்கூடிய ஸ்ரீகண்டரத்தில் பிரளயகலர் ஆன்மா. இவ்வளோ வேலை பார்க்குறேன். கருணை இவ்வளோ வடிவம் மீண்டும் அது பேராசை வாரியரை பாடுதுங்கான் அம்மானாயின்னு அலைகடல் வாய் மீன் விசிறும் பேராசை வாரியன்னர் மணிவாச பெருமான். சிவபெருமான் கடலில் உள்ள மீனெல்லாம் ஒரு மீனை வலை வீசி பிடிச்சிடலான்னு நினச்சா எப்படி உள்ள பேராசை, அது போல தான் சிவபெருமான பேராசைப்படுகின்றான். உலகத்தோட எல்லா உயிருக்கும் முக்தி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்கிறார். ஆமா, அது பதமுக்தி. அது பதமுக்தி தான் அது போகிறது. இப்போ பாரு, கைலாய பதவிங்கிறது அது வரைக்கும் போகிறது. அதுக்கு மேலேயும் போகலாம். கைலாசத்தில் நாதசர்மா அனவித்தைன்னு 2 பேர் இருக்காங்க. அவங்க கைலாசத்தில் தான் இருக்காங்க. சாமி எங்களுக்கு முக்தி வேணும்னு கைலாசத்தில் கேட்குறாங்க. அப்போ எங்கே முக்தி நீங்கள் சொல்வீங்க? இப்போ கைலாசம் வரைக்கும் போகிறது பதமுக்தி. அதனால தான் பதங்கள் அதெல்லாம். அப்போ சாமி சொல்கிறார், நீங்கள் மயிலாடுதுறையில் சென்று நம்மை வழிபாடு செய்யுங்க, அங்கே அவங்களுக்கு இப்போ சாயுஜ்யம் தருவோம்னார். மாயூரத்தில் தான் அவங்களுக்கு சாயுஜ்யம் கிடைக்குது. மாயூரத்தில் பார்த்தீங்கன்னா நாதசர்மா அனவித்தை லிங்கம்னு இருப்பாங்க. அவங்களோட ஐக்கியமான லிங்கம். அவங்க அதுக்கு மேலே உள்ள அராயத்துவம், வித்து தத்துவம், கலை தத்துவம், நீதி, காலம், காரியமாய், சித்த வித்தை, மாயேஸ்வரம், ஆதாக்கியம், இந்து நாதம் இதெல்லாவற்றையும் கடந்து சுத்தமான உயிராக பெருமானுடைய திருவடியில் ஐக்கியமாயிட்டாங்க. அதை தான் சாயுஜ்யம்னு பேர். சாயுஜ்ய முக்தி, பரமுக்தின்னு பேர். அந்த முக்திக்கு போனவங்க திரும்பி வரமாட்டாங்க. அதான் மணிவாச பெருமான் மீண்டு வாரா வழியருள் செய்பவன் பாண்டினாடே பழம்பதியாகன்னு பாடுறாரு. அவர் மீண்டு வாரா வழியான்னு சொன்னாருப்பா. கிடையாது. அப்போ இங்கே எங்கே போனாலும் என்ன வருவோம்? நம்ம அங்கங்கே நடந்துக்கிறத பொறுத்து பதவிக்கு வந்துடுவோம் இல்லையா? அதெல்லாம் நம்ம அங்கேயே முயற்சி பண்ணுவோம், இங்கெல்லாம் விட்டுறலாம்னு நினைக்காதீங்க. நம்ம முதல்ல கைலாசத்தில் உள்ள சாவி பார்ப்போம். அதுக்கு பிறகு நம்ம போகலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நான் பரசி வச்சு தான் வழிபாடு பண்ணுவேன், ருத்ரெல்லாம் வழிபாடு பண்ண மாட்டேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. மடமை. நமக்கு அப்படி பக்குவம் இருந்ததுன்னா சாமியாக இறங்கி வராரு. இப்படி நிலவுலாவிய நீர்மலி வேண்டி. சரி, மணி 1 ஆயிட்டுதா? இது வரைக்கும் புரியுது இல்லையா? சரி, இப்போ பாருங்க, காரியமாயை, காலம், நீதி, கலை, வித்தை, அராகம், புருடன் இது 7 சேர்ந்ததுக்கு கலாதி வித்யா தத்துவங்கள்னு பேர். கலாய தத்துவங்கள் அல்லது வித்யா தத்துவங்கள்னு பேர். மேல உள்ளதுக்கு சிவ தத்துவங்கள் அப்படின்னு பேர். கலாதி தத்துவம் அல்லது வித்யா தத்துவம். நல்லா பேரை தெரிஞ்சுக்கிங்க. இது ஆக்சுவலா பேர் எப்படி வரணும்? மாயாவி தத்துவங்கள் பேர் இருக்கும். ஏன் தொடக்கத்தில் யார் இருக்காங்க? மாயை தான் இருக்காரு. ஆனால் பேர் என்னவா இருக்கு பாருங்க. ஏன்னா இது 7 தத்துவங்கள் ரொம்ப பிரதானமானது கலை தான். ஏன் இவர் பிரதானங்க? வெரி குட். அதனால கலாய தத்துவம். உயிருக்கு அறிவு இங்கே தான் உற்பத்தி ஆகுது, வித்தை. அதனால வித்தியாசம். வித்தியாசத்தினால செயல்படுத்தக்கூடிய தத்துவங்கள், அதனாலே வித்தியாசம்.
பார்த்தீங்களா? அப்போ இருக்கிற ஸ்ரீகண்ட ருத்ரர் யாருக்கிட்ட போய் ஒடுங்குவா? அனந்தர்கிட்ட போய் ஒடுங்குவா ஸ்ரீகண்ட ருத்ரர். அது பிரம்மா வரைக்கும் பிரளயம் நடந்ததுன்னா பிரம்மா கிட்ட எல்லாம் உடைக்கிடுவோம். திருமால் வரைக்கும் பிரளயம் நடந்ததுன்னா திருமால் கிட்ட வந்து எல்லாம் உடைக்கிறோம். ஸ்ரீகண்ட ருத்ரர் வரைக்கும் பிரளயம் நடந்ததுன்னா எல்லாரும் அவர்கிட்ட ஒடுங்குவாங்க. நம்மகிட்ட பேசக்கூடிய பிரளயங்கள் எல்லாமே இதுதான். வருங்கடல் மீள எம்நீரை நல்வீனை வாசிக்குமே இதெல்லாம் சொல்றாங்களே அப்ப சொல்லுவோம். இதெல்லாம் எது வரைக்கும் உள்ள பிரளயம் தான்? அதாவது ஸ்ரீகண்ட ருத்ரர் செய்யக்கூடிய பிரளயங்களை தான் சொல்லிக்கிட்டு இருப்போம். ஏன் ஸ்ரீகண்ட ருத்ரர்னா இங்க இருக்கக்கூடிய தேவர்களே அவர் தான் சிவபெருமானுடைய நேரடி பிரச்சனையா நமக்கு இருக்காரு. ஏன்னா பிரதேகர் இவங்கெல்லாம் என்ன பண்ண மாட்டாங்க. இவர் என்ன பண்ண மாட்டாரு, இவங்களோட கம்பேர் பண்ணும்போது அவர்களுக்கு மனநிலை கம்மி. திருமால் என்ன பண்ணுவார், சகல வகையானுமா நம்மளை போலதான் அவர் மயக்குவார். இல்லை பிரம்மா சகல வகையானுமா நம்மளை போலதான் மயக்குவார். ஆனால் இவர் நம்மள்கிட்ட மேலானவர் விளையாடலாரம்மா. அதனால நம்ம பண்ணக்கூடிய தப்புலாம் அவருக்கு வராது. தான் ஒரு காரண கடவுளுங்கிறது அவருக்கு தெரியும். ஆனால் பரத்துலேருந்தே உள்ளிருந்து உள்ள எழுத்துக்கிறாரு அவருக்கு தெரியும். அதனால தான் அவர் தான் தலைவர் நமக்கு இல்லாமல் தோற்றகர்த்தாவே சகாரகர்த்தாவே தோற்றகர்த்தா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட தான் இவர் தான் எல்லாத்தையுமே காரணம் பண்ணுவார். கீழே உள்ளதை திரும்பி அவர் தான் உற்பத்தி பண்ணணும். அதனால அவர் நமக்கு தலைவர்னு நம்ம முடிவு பண்ணணும். இதெல்லாம் சரியான பாருங்க புரியுதுங்களா? இப்போ கீழே உள்ள கோணத்துல யார் செயல்படுத்தணும்? ஸ்ரீகண்ட ருத்ரர் ஸ்ரீகண்ட ருத்ரர் செயல்படுத்தணும். அப்போ அவருக்கு மூலப்பொருள் வேணுமானமா? இங்கே இந்த மூலத்தை யாரை உற்பத்தி பண்ணாங்க? அனந்தர் வெரி குட் அனந்தர் உற்பத்தி பண்ணாங்க. அப்போ இங்க உள்ளவங்களுக்குலாம் தலைவர் யாருன்னு சொன்ன? இங்க உள்ளவங்க யார் தலைவர்? வெரி குட் அனந்தர். நல்லா விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இங்க வந்து மாயேஸ்வரம் பொறுத்தவரை 25 36 சொன்னேன். இங்க உள்ள கோணங்கள் எல்லாம் கோயில் இருக்கு, அங்கெல்லாம் சாமி உற்சவம் நடக்குது அப்படின்னா அங்கெல்லாம் சாமியோட மாயேஸ்வரம் பொறுத்தவரை யாரு கூட இருக்கும்? அனந்தரமோட இருக்கும். ஏன்னா அவங்க சாமி யாரு? அனந்தர். நமக்கு இருக்கக்கூடிய மாயேஸ்வரம் பொறுத்தவரை எப்படி இருக்கு? ஸ்ரீகண்டரம் போல தான் இருக்கு. பாம்பு தரிச்சிருக்கு, சடாபாரம் தரிச்சிருக்கு, எல்லாமே எப்படி இருக்கு? எல்லாமே ஸ்ரீகண்டரம் போல. வித்தியாசம் எல்லாம் புரிஞ்சுக்கணும். எப்படி வித்தியாசம் பாருங்க. இங்க உள்ள பிரயாணம் தலைவர் யாரு? அதனால இவங்க எப்படி சாமியை கும்பிட்டாலும் யாரு தான் காட்சி கொடுப்பா? அனந்தர் தான் காட்சி கொடுப்பா. புரியுதா உங்களுக்கு? பார்க்க முடியாது. நம்ம பிரபு சாமி யாருதான்? ஸ்ரீகண்டர் தான். ஸ்ரீகண்டருக்கு பெரியவர், அனந்தருக்கு பெரியவர். புரியுதுங்களா? சரி, நம்ம வழிபாடுறது சதாசிவரை தான். நம்ம சிவலிங்கத்தில் வழிபடுறது யார? ஆரோக்கிய தான். சிவலிங்கத்தை வழிபாடு பண்ணாலும் காட்சி கொடுக்க சதாசிவரம் மாட்டார். நீங்க சிவலிங்கத்தை வழிபாடு பண்ணாலும் வழிபாடு என்னமோ யாருக்குதா? எங்க வழிபாடு பண்ணாலும் வழிபாடு யாருக்குதான் போவோம்? பரசிவமாகி பிரம்மம் என்று சொல்லக்கூடிய கடவுள், அந்த மலமற்ற அந்த அனாதி பரசிவத்தை தான் நீங்க வழிபாடு பண்றீங்க. ஆமா, இந்த ஏன்னா அவர் அப்படியே இருந்தாலும் நான் புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா அவர் உருவத்தை உயிர் ஆமா புரிஞ்சுக்காரு. பிரம்மம்னு சொல்லுவாங்க. நம்மளும் பிரம்மம்னு சொன்னா பொதுநிலை, சிவன் அதுதான் சொல்லுவோம். போக மாற்றி பொதுநிலைக்கு தனிநிலைய வல்லாருக்கு என்றும் பெருநிலை. என்னமா காட்சி கொடுத்தாருன்னா ஸ்ரீகண்டர் தான் கொடுப்பார். ஸ்ரீகண்டர் தான் பரசிவனும் ஸ்ரீகண்டர் தான். ஸ்ரீகண்டர் தான் நமக்கு சாமி. பரசிவத்துக்கு உருவம் இல்லை. பரசிவம் ஸ்ரீகண்டரா நமக்கு வருது, அவ்வளவுதான். ஏன்னா நமக்கு ஸ்ரீகண்டர் நம்மளை போல இருந்தால் தான் அவருக்கு நம்ம அவர் புரிஞ்சுப்போம், சாமி தெரிந்து கொள்ள முடியும். உள்ளுக்குள்ள நம்ம எல்லாம் நம்ம பரசிவத்தோடு நம்ம கருதி வழிபாடு பண்ணாலும் வழிபாடு யாருக்கு தான் போவோம்? அவருக்கு தான், பரசிவத்துக்கு தான் போவோம். இப்போ ஆமாம், அதே தான். கலெக்டர் வந்தாருனாலும் கொடுத்தது உதவி பண்ணது யார் தான்? வேறு ஒரு சரியான உதாரணம் நான் சொல்லணும்னு நினச்சது கரெக்டாக நீங்கள் சொல்லிட்டீங்க. நமக்கு ஒரு உதவி கொடுக்குறாரு கலெக்டர் வந்து நமக்கு 10,000 ரூபா இன்னைக்கு ஒரு 10 லட்சம் உதவி பண்ணுறாரு நிதி முதலமைச்சர் புது நிவாரண நிதியிலேருந்து. முதலமைச்சர் நேராக வருவாரா? கலெக்டர் வந்து கொடுத்துட்டு போவார். ஆனால் கொடுத்தது யார் தான்? முதலமைச்சர் கொடுத்தாருதான் சொல்லுவோம். அதே போல தான் இது, புரியுதுங்களா? ஆனால் இங்கே என்னன்னா, அது கலெக்டர் நம்ம நினைக்க வேண்டியதில்லை.
அதே மாதிரி இங்கே அரசு இது இவர் தான் சீக்கிரம் ருத்ரர் தானே அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஒரு சாதாரண கிராம தேவதைகளுக்குரிய பவர் நம்மகிட்ட இருக்க. அங்கே இருக்கிற முனி, பேய், பிசாசு எத்தனை வழிபாடு பண்ணுகிறார்களே, அந்த தேவதைகளுக்கு வழிபாடு நம்ம பவர் நம்மகிட்ட இருக்க. ஒரு அரை விட்டத்தில் செத்துடுறோம் நம்ம இல்லையா, ரத்த வைக்க செத்துடுறாங்கிறான். ஒரு மந்திரவாதிக்குரிய பவர் நம்மகிட்ட இருக்கா? இல்லை. ஒரு கிராம தேவதைக்குள்ள பவர் நம்மகிட்ட இல்லை. அதுக்கு மேலே கிராம தேவதைக்கெல்லாம் மேலே போனீங்கன்னா காவல் தெய்வங்கள், அவங்களுக்கு இருக்கக்கூடிய பவர் நம்மகிட்ட இல்லை. அதுக்கு மேலே போனீங்கன்னா தேவர்கள் இருக்கிறாங்க, அட்டதிக்கு பாலக, இந்திரன், முதலவர்கள் இருக்கிறாங்க. அவர்களுக்கெல்லாம் மேலே பிரம்மா இருக்கார். அப்போ எவ்வளோ பவர் இருக்கும். பிரம்மாவுக்கு மேலே திருமால் இருக்கார். எப்பேற்பட்ட கடவுள் பிரம்மா! திருமால் சாதாரணமான கடவுளா? எவ்வளோ அசுரர்களை சம்ஹாரம் பண்ணியிருக்காரு, எத்தனை அவதாரம் பண்ணுறாரு, எவ்வளோ இருக்கு அனுகிரகமாக இருக்கார் திருமால். அப்போ திருமாலாலே வணங்கப்படக்கூடியவர் சீக்கிரம் ருத்ரர்னா அப்போ அவருடைய சக்தி எவ்வளவு, அவரை நம்மளால நினைக்க முடியுமா? திருமாலே கண்ணை தொண்டி வச்சா தான் காட்சி கொடுக்குறார் சீக்கிரம் ருத்ரர். அப்போ நம்ம சாதாரணமாக நமக்கு வருவார் சீக்கிரம் ருத்ரர், நம்ம காட்சி கொடுக்குறாரு. நாயன்மாருக்கு அவர் தான் வரார். சீக்கிரம் ருத்ரர் தான் சுந்தரமூர்த்தி சாமி நேராக வந்து தூது போகிறார், பரவினாச்சியாருக்காக தூது போகிறார். அது அடியாருக்காக எளிமையாக வருவார் சாமி. அதனால் அவ்வளோ கடுமையானவரா அப்படின்னு நினைக்கக்கூடாது இல்லையா. மறையினால் மாளால் மற்றும் குறைவிலா அளவினாலும் புறநாதாகி நின்ற இறைவனார் கமலபாதம்னு அதே சித்தியார் சொல்லுகிறது. அன்பினால் அருளினால் ஆகமத்தால் அறியலாம்னு சொல்லுகிறது. அதே அருள் அன்புக்கு வசப்பட்டவர் தான் அவர். அதனால் நம்ம உடனே இது நம்ம படிச்சதெல்லாம் எதற்காகன்னா, இதுக்கு மேலே இவ்வளோ பேர் இருக்காங்க, இதுதான் உண்மையான வடிவம்னு தெரிந்து கொள்வதற்காக தவிர்த்து சீக்கிரம் ருத்ரர் கடவுள் இல்லை, பரசிவம் தான் கடவுள்னு சொல்கிறதுக்காக கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கணும். விளக்கம் புரியுதுங்களா? நமக்கு சாமி எப்போவுமே யாரு தான்? ருத்ரர் தான். அவர் தான் சிவபெருமான். விளக்கம் புரியுதுங்களா? அவர் தான் சடாபாரம். திருமுறைகளில் தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூவன் மதி சூடி காடுடைய சுடலை, இதெல்லாம் யாருக்கு தான் இருக்கு? ஸ்ரீகண்ட ருத்ரருக்கு தான் இருக்கு. இந்த தன்மைகள்லாம் ஏற்றி பரசிவத்து மேலே வச்சு நம்ம வழிபாடு பண்ணுகின்றோம். ஆமாம், ஒரே சாமி மேலே ரெண்டத்தையும் தடத்த கோலத்தையும் வச்சு வழிபாடு பண்ணுவோம், சொரூப கோலத்தையும் வச்சு வழிபாடு பண்ணுவோம். வனபவள வாய் திறந்து வானவர்க்கும் தானவனை என்கின்றாளால், சிறபவள தின்தோல் மேல் சேர்ந்திலங்கு வெண்ணீற்றன் என்கிறாளால், அனபவள மேகலையோடு அப்பாலைக்கு அப்பால என்கின்றாளான்னு அப்புறம் சாமி பாடுறார். இந்த நல்ல குணங்களை எடுத்து அலசி பாருங்க. வனபவள வாய் திறந்து, ஒரு பொண்ணு தூங்கிட்டு இருக்கா, அவர் நடவடிக்கையெல்லாம் ஒன்றும் சரியில்லை. யாரோ பசங்கள்கிட்ட பையன்கிட்ட பேசிகிட்டு இருப்பா போல் இருக்குன்னு தோணுது அவங்க அம்மாவுக்கு. இவன் எவன்கிட்ட பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னு அவங்க அம்மா நினைக்கிறான். இவன் தூங்கிட்டு இருக்கும்போது வாயை திறந்து ஏதோ புலம்பிகிட்டு இருக்கான், அவனை நினச்சி புலம்பிகிட்டு இருக்கான். அவன் யாராக இருக்கும் அப்படின்னு அவன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அவன் பேசுறத காரை வாங்கிட்டு இருக்கான் அவங்க அம்மா. இதுதான் காட்சி. என்ன சொல்கிறா? முதல்ல வழகிய பவளம் போன்ற வாயை திறந்து, வன பவள வாய் திறந்து வானவர்க்கும் தானவனே அப்படின்னு சொல்கிறாளாம். வானவர்கள்னா தேவர்களுக்கெல்லாம் தலைவன் என்று சொல்கிறா. வாயை திறந்து சொல்லியிருக்கா. அவன் அப்படியே யாராக இருக்கும் யோசிக்கிறான் அம்மா. வானவர்க்கும் தானவனே என்கின்றாளால் சினபவளத்தின் தோல் மேல், சினத்தில் பொங்கக்கூடிய பெருத்து தோன்றக்கூடிய தோல் மீது சேர்ந்து இலங்கு வெண்ணீற்றன், திருநீரன் தோலில் பூசிருக்கக்கூடியவன் சொல்கிறான் அந்த பொண்ணு வாயை திறந்து. அடுத்து எண்ணி பார்க்கிறான். சினபவளத்தின் தோல் மேல் சேர்ந்திலங்கு வெண்ணீற்றன் என்கின்றாளால். ஓ, அடுத்தது அனபவள மேகலையோடு, அழகான இடுப்பில் ஒட்டிகானத்தை அணிந்திருக்கக்கூடிய ஒரு பெண் இருக்கா, அந்த பெண்ணோடு கூடவே இருப்பான் எப்பொழுதுங்கிறான். மேகலையோடு அப்பாலைக்கு அப்பாலன்னா எல்லாவற்றுக்கும் அந்தாண்டைக்கு இருக்கலாம் அந்த ஆள். அப்போ ரெண்டு கண்டிஷன். வாய் திறந்து வானவர்க்கும் தேவர்களுக்கெல்லாம் தலைவன் ஸ்ரீகண்டருடைய தன்மை. சேர்ந்திலங்கு வெண்ணீற்றன், திருநீர் பூசிருக்கக்கூடிய தன்மை ஸ்ரீகண்டருக்கு. அனபவள மேகலை அம்பாலோடு கூட இருக்கக்கூடிய தன்மை ஸ்ரீகண்டருக்கு. அப்பாலைக்கும் அப்பாலன் பரசிவத்தன்மை இல்லையா? அப்போ ஒரே பாட்டிலேயே ரெண்டுத்தையும் வைக்கிறாங்க பார்த்தீங்களா? அப்பாலைக்கும் அப்பாலைக்கும் என்கின்றாளால். ஓ, கண்டுபிடிச்சிட்டாங்க அம்மா. ஓ, கனபவளம் சிந்தும் கழிப்பாலை சேர்வானை கண்டாள்களோன்னு. கழிப்பாலைங்கிற கஷேத்திரத்தில் சாமி எழுந்தர் இருக்கிறாரே, அவரை தான் இந்த பொண்ணு இந்த விரும்புகிறா போல் இருக்கு, அவளை சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னு அந்த அம்மா முடிவு பண்ணுவதாக அப்பர் சாமி பாடுறாங்க திருக்கழிப்பாலை தேவாரத்தில். அந்த கழிப்பாலையில் இருக்கிற சாமியே என்னது தான்? சிகண்டருத்ரராகவும் வழிபாடப்படையவர் அவர் தான். அந்த பரசிவமாக இருக்கக்கூடியவர் அவர் தான். ஐயாற்றில் உள்ள இருக்கிறது யார் தான்? சிகண்டருத்ரர் தான், பரசிவம் தான். அந்த மூர்த்தியில் நீங்கள் தடத்த குலத்தையும் வழிபாடு பண்ணிக்கலாம், சொரூப குலத்தையும் வழிபாடு பண்ணிக்கலாம். நீங்கள் எதை நினச்சி வழிபாடு பண்ணிக்கிறது உங்கள் விருப்பம். நான் காட்சி கொடுக்க வந்தாருன்னா யார் தான் வருவா? எனக்கு புரியுதா? கைலாசத்துக்கு போனோம்னா இங்கே வரைக்கும் போகலாம்,
அதுக்கு மேலே போகணும், எல்லா சட்டத்தையும் கலந்து சட்டைகள் அத்தனையும் கலந்துட்டீங்க, எல்லா சட்டையும் கலந்துன்னா பரசிவமாக பெருமானுடைய திருவடியில் கலந்துடலாம். இதுதான் உங்களுக்கு இது வரைக்கும் நம்ம தெரிஞ்சுப்போம். ஆமாம் ஆமாம் ஆமாம், சரிதானே? சரி, இதுக்கு வரைக்கும் இப்போ நிறைவு பண்ணிப்போம். சாப்பிட்டு வந்து மிச்சம் கீழே உள்ள ஆன்மீக தத்துவங்களை பார்ப்போம். சொல்லுங்கள்.